ஹலோ गाइस, என் பேர் லோக்கி. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது when an S-rank chimera builds a comfy home in the demon realm அப்படின்ற எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த ஸ்டோரியோட கதை என்னன்னா, நார்மல் வேர்ல்டில் இறந்து போய் வேற ஒரு வேர்ல்டில் போய் அவன் எப்படி சர்வைவ் பண்ணுறான் அப்படின்னு தான். அவன் லோ ரேங்க்லேருந்து எப்படி அதிக ரேங்க் லெவலுக்கு போனான் அப்படின்றத பற்றி தான் கதை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஒரு சட்டவிரோதமான கைமேரா ஆய்வகத்தில் N17 என அழைக்கப்படும் MC ஒரு சக்தி வாய்ந்த எஸ்தர கைமேரா செயல்பாட்டை இழந்து வருவதை விஞ்ஞானிங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இனி பயனற்றது என்று முடிவு செய்து அதை வேட்டக்காரங்க குழுவுடன் பேய் மண்டலத்திற்கு அனுப்பி அதை நிராகரிக்கிறாங்க. அது பாதுகாத்து ஒதுக்குது, ஆனால் அது திரும்பி வருவதை தடுக்குது. சாம்ராஜ்யத்திற்குள் எண்ணற்ற அரக்கர்கள் தாக்குறாங்க, ஆனால் 17 அவற்றை சிரமமின்றி அழிச்சு வேட்டைக்காரனின் உயிர் வாழ்வை உறுதி செய்து பணி முடிஞ்சு வாயில் மூட தொடங்கும் போது வேட்டைக்காரங்க திட்டமிட்டபடி அதை கைவிடுறாங்க. எந்த உத்தரவும் எஞ்சி இருக்காம அவரது உடல் தோல்வியடையும் போது 17 மனித நினைவுகள் மீண்டும் வெளிப்படுத்துகிறது. அவன் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அனாதையாக இருக்கிறாரு. 500க்கும் மேற்பட்ட அசுர செல்கள் செலுத்தப்பட்ட பிறகு ஒரு கைமேராவாக மாற்றுது. அவரது வாழ்க்கை மங்கும் போது அவரது மையப்பகுதி ஒரு பெரிய வெடிப்பை வெளியிடுது. மேலும் ஒரு அதிர்ச்சியூட்டும் திருப்பத்தில் N17 மீண்டும் பிறக்குது. ஒரு அரக்கனாக அல்ல, ஆனால் மீண்டும் அவரது அசல் மனித சுயமாக 17 தனக்கு என்ன நடந்தது என்பதை செயல்படுத்த முயற்சிக்கும் போது பிரமிப்பில் ஆழ்ந்து போறான். அவன் அதை உணர்றான். அவனால உள்ள அசுர செல்கள் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கு. அதாவது அவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. ஆய்வகம் ஏற்கனவே அவனை முடித்து விட்டதால் அவனை மீட்டெடுக்க அவர்கள் வரவில்லை என்பதை அவன் புரிஞ்சுக்கிறான். அவனது உடலில் ஏற்பட்ட மாற்றங்களுக்கு மேலதிகமாக அவனோட மணிக்கட்டில் உள்ள பரிசோதனை எண் போய்விட்டது. 17 தன் உடலில் வசிக்கும் பயட் வகை அசுரர்களின் திறனுக்கு நன்றி செலுத்தி தான் மீண்டும் உயிர் பெற முடிந்தது என்று நம்புகிறான். வெளிப்படையாக மையப்பகுதி அழிக்கப்படாவிட்டால் உயிரினம் 3 முறை வரை உயிர் வாழ முடியும். இருப்பினும் ஃபீனிக்ஸ் மனித செல்களுடன் இணைவதில்லை என்று ஒரு பழமொழி உள்ளது. இது அடிப்படையில் அவனது சொந்த உடல் ஒரு சிறப்பு என்று முடிவு செய்கிறது. ஆய்வகம் அவனை தங்கள் கயிற்றின் கீழ் வைத்திருக்க செய்த அனைத்தும் 17 குறிக்கிறது. முற்றிலும் மறைந்துவிட்டது. 17ஆம் எண்ணாக ஆனது. வாழ்க்கை முடிந்துவிட்டதால் அவன் ஒரு சாதாரண மனிதனாக வாழ நினைக்கிறான். ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கான தேடலில் அவன் தனக்கென ஒரு பெயரை நினைத்து ஷியோன் தன்னில் முடிக்கிறான். ஷியோன் ஆரம்பத்தில் பழிவாங்குவது பற்றி நினைக்கிறான், ஆனால் யாரை குறிவைக்க வேண்டும் என்று கூட தெரியாததால் அவன் அந்த யோசனையை குப்பையில் போடுகிறான். இருப்பினும் ஒரு நாள் தனது இலக்குகளை நோக்கி ஓடுவார் என்று அவன் நம்பிக்கையுடன் இருக்கிறான். தனது உடல் நிர்வாணமாக இருப்பதை சியான் உணர்கிறான். துணிகளை பெறுவது மனிதனாக மாறுவதற்கான முதல் படியாகும் என்பதை கண்டுபிடிக்கிறான். அவன் பேய் உலகில் சுற்றி நடக்க தொடங்குகிறான். விரைவில் ஒரு நதியை கண்டுபிடிப்பான். அது உதவியாக இருக்கும் என்று அவன் நினைக்கிறான். அவன் சுற்றி பார்க்கும்போது திடீரென்று விஷத்தால் இறந்த ஒரு இறந்த பறவை அரக்கனை பார்க்கிறான். அவன் நடந்த தோல் தேவைப்பட பறவையின் தோல் உதவும் என்று அவன் கண்டுபிடிக்கிறான். அவன் தனது கையை ஒரு கத்தியா மாத்தினான். மேலும் அவன் ஆய்வகத்தில் கற்றுக்கொண்டதை கொண்டு பறவையின் தோலை உரிக்கும் பணியில் இறங்குறான். அவன் தனது கத்திய பறவையின் தோலில் மூழ்கடித்தவுடன் ஒரு பெரிய விஷ வாசனை காற்றை நிரப்புகிறது. இருப்பினும் சியான் பறவையின் தோலை உரிப்பதை தொடங்குறான். இறுதியில் இறந்த பறவையை வெறுமையாக்குறான். இப்போது அவரிடம் ஒரு பெரிய தோலை கொண்டுள்ளார். அதை அவன் துணியாக பயன்படுத்தலாம். ஆனால் அந்த தோல் மிகவும் கடினமாக இருப்பதால் அவன் ஏமாற்றம் அடைகிறான். கடினமானது, கூடுதலாக அது சிகிச்சை அளிக்கப்படவில்லை. அப்போதுதான் அவன் உண்மையில் தோலை தானே பதனிட முடியும் என்பதை நினைவில் கொள்றான். அவன் அதில் இறங்கி தோலை மிகவும் மென்மையாக மாறும் வர அடிக்கடி தொடங்குறான். சியான் தான் சாதித்ததை பற்றி பெருமைப்படுகிறான். மேலும் அவன் தோலை வடிவமாக வெட்ட நேரத்தை வீணாக்கவில்லை. இதை செய்து கொண்டிருக்கும் போது பறவை திடீரென்று தனக்கு பின்னால் உயிர் பெற்றது. தனது கைமுட்டிகளை பயன்படுத்தி தோலை ஒரு குகை மனித துணியாக மாற்ற விரும்பும் சரியான வடிவத்தில் கிழிக்கிறான். அவன் கவனிக்கிறான், விஷம் அனைத்தும் சிதறடிக்கப்படவில்லை. ஆனால் அதை செய்ய அவன் மிகவும் சோம்பேறியாக இருக்கிறான். அதை அப்படியே விட்டுவிட முடிவு செய்கிறான். அப்போதுதான் பறவையின் சத்தத்தை கேட்கிறான். பறவை உண்மையில் இல்லை என்று ஆச்சரியத்துடன் அவன் திரும்பி போறான். ஷான் பறவை தனது வார்த்தைகளின்படி நகர்வதை கவனிக்கிறான். இறுதியில் அது தன்னை புரிந்து கொள்ளக்கூடும் என்று கூறுகிறான். பறவை ஏற்கனவே மரணத்தின் அனைத்து அறிகுறிகளையும் காட்டுவதை பார்த்து ஷியோன் மிகவும் ஆச்சரியப்படுறான். ஆனால் ஏதோ காரணத்தால் இது இன்னும் உயிருடன் இருந்தது. அதை பற்றி அதிகம் யோசிக்காம அது அழியாத வகை அரக்கர்களில் ஒன்று தனது பழைய சுயம் பறவையை கொண்டிருக்கும் என்பதை அவன் 2 முறை யோசிக்காமல் அறிவான். ஆனால் பறவை ஏற்கனவே நகர முடியாத அளவுக்கு பலவீனமாக இருப்பதால் அதை கொல்ல வேண்டியதற்கான எந்த காரணத்தையும் அவன் காணவில்லை. அவன் அவற்றை கருதுகிறான். 2 அதிர்ஷ்டசாலிகள். மேலும் அவன் திட்டமிட்டபடி பறவை அதன் 2வது வாழ்க்கையை நன்றாக வாழ வலியுறுத்துகிறது. அவன் நடந்து செல்லும் போது விதி விரும்பினால் அவர்கள் இறுதியில் எங்காவது சந்திக்க கூடும் என்று சியான் குறிப்பிடுகிறார். தனது ஆடை பிரச்சனையை தீர்த்த பிறகு அவன் தனது நிகழ்ச்சி நிரலில் அடுத்த விஷயம் தனக்கு ஒரு வீட்டை வாங்குவது என்பதை கண்டுபிடிக்கிறான். சியான் சுற்றி பார்க்க தொடங்குகிறான். முதலில் அவன் ஒரு குகையை கண்டுபிடிக்கிறான். அங்கு அவன் ஒரு பெரிய சென்டிபீட் வகை அரக்கனை சந்திக்கிறான். இவ்வளவு இருட்டில் வாழ்வதில் ஆர்வம் இல்லாமல் இடத்தில் அவன் அதை துறந்து விடுகிறான். ஆனால் புறப்படுவதற்கு முன் அவன் அசுரனை அதன் தலையிலிருந்து விடுவிக்கிறான். குகையை விட்டு வெளியேறியதும் பனிமலைகளை அடையும் வர அவன் அலைந்து திரிகிறான். அவன் சில பனி அரக்கர்களை எதிர்கொள்கிறான். ஆனால் அவன் அவற்றை எளிதாக வெளியே எடுக்கிறான். அவன் சிந்திக்கிறான், பனிமலைகள் இல்லை இல்லை, ஏனெனில் அது அவருக்கு உணவை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கும். சரியான வீட்டை தேடுவதை அவன் தொடங்குறான். பின்னர் மிகுந்த முயற்சிக்கு பிறகு இறுதியாக தனக்கு
தனக்கு பொருத்தமான ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த பகுதியில் ஒரு ஏரி உள்ளது. தாவரங்கள் பச்சை நிறத்தில் உள்ளன. அந்த பகுதியை சுற்றி ஒரு மலை உள்ளது. அவன் ஏரியை பார்த்து அது மீன்களாக நிரம்புவதை உணர்ந்து அதை உணவுக்காக பயன்படுத்தலாம். ஒரு சரியான வீட்டிற்கு தேவையான அனைத்தும் அந்த பகுதியில் உள்ளன. மேலும் அதிக விவாதம் இல்லாமல் அதை பற்றி சியான் தனது புதிய வீட்டை எங்கு கட்டுவது என்பதை கண்டுபிடிக்கிறான். வேறு இடத்தில் ஒரு இயந்திர வகை கைமரா பேய் உலகில் தன்னை கண்டுபிடித்தது. சான் அந்த இடத்தில் ஒரு வீடு கட்ட முடிவு செய்ததால் அவன் ஒரு பொருத்தமான நிலத்தை கண்டுபிடித்தது. அவன் தனது கையை நீண்ட கூர்மையான கத்திகளாக மாற்றுகிறான். ஒரு ஊஞ்சலில் அவன் மரங்களை வெட்டி அதை ஏற்பாடு செய்கிறான். அடித்தள மரங்களை தரையில் வைக்கும் போது அவன் படைப்புகளை கவனிக்கிறான். மேலும் நிலம் அது ஆகும் வரை சுத்தம் செய்வதன் மூலம் இதை சரி செய்கிறார். இதை செய்து முடித்த பிறகு அவன் மரங்களை பிடித்து வீட்டின் தூணாக செயல்படும் 4 மூலைகளிலும் அவற்றை ஒட்டத் தொடங்குகிறான். இதற்கு பிறகு அவன் வீட்டின் தரையில் பலகைகளை அமைத்தான். சுவர்களுக்கு அவரால் கைகளில் பிடிக்க முடியவில்லை. ஆணிகளை அடித்திருந்ததால் நத்தை வகை அரக்கரிடமிருந்து பெறப்பட்ட சேற்றை பயன்படுத்தினான். வெளிப்படையாக சேர்கள் எப்போதும் மிகவும் உறுதியானவை. ஆனால் அது நீர் போகாதவாறு இருக்குமா இல்லையா என்பது அவனுக்கு தெரியாது. சியோன் அவன் கட்டியதில் மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் ஏதோ ஒன்று குறைபாடாக தெரிகிறது என்பதை அவன் கவனிக்கிறான். அவன் தற்போது இல்லாததை மற்ற மனித வீடுகளில் இருப்பதாக அவன் சிந்திக்க தொடங்குகிறான். அவன் ஒரு தோட்டம் அல்லது ஒரு நாயை பற்றி நினைக்கிறான். அவன் ஒரு காய்கறி தோட்டத்தை உருவாக்கப் போகிறான் என்று முடிவு செய்கிறான். ஆனால் இது கூட அவரை முரண்பாடாக ஆக்குகிறது. ஏனெனில் அவன் பேய் உலகில் வளரும் ஒன்றை பற்றி சிந்திக்க வேண்டும். திடீரென்று ஒரு பனிமலை அருகில் இருப்பது அவனுக்கு புரிகிறது. மந்தோரா என்ற குறிப்பிட்ட தாவரத்தை அவன் பெற முடியும். கோன் உடனடியாக மந்தோராவின் வாழ்விடத்திற்கு செல்கிறான். அது பனிமலைகள். அங்கு பேய் சக்தி அடர்த்தியானது. மலைகளில் அடர்ந்த பனி அவனை உருவாக்கியது. அவன் குழந்தையாக இருந்தபோது கடத்தப்பட்ட ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டதை நினைவில் கொள்ள அவன் வலியை அனுபவித்தாலும் ஒரு கைமேராவாக மாறுவதாக அதன் நன்மைகள் உள்ளன என்பதை அவனால் மறுக்க முடியாது. குளிர் அல்லது பசி சிறிது நேரத்தில் அவன் மாண்டோராவின் தோட்டங்களை காண்கிறான். வெளிப்படையாக மாண்டோராக்கள் மிகவும் மன அழுத்தத்திற்கு உணர்திறன் கொண்டவை. மேலும் அவை ஒரு சூரிய மீன் வகை அசுரனை போன்றவை. அவை அடிப்படையில் சிறிதளவு கூட இறக்கக்கூடும். சுற்றுச்சூழல் மாற்றங்கள் மாண்டோராவை இடமாற்றம் செய்ய அவன் திட்டமிட்டுள்ளதால் இளைய மிகவும் தகவமைப்பு திறன் கொண்டவற்றை தேர்ந்தெடுப்பது சிறந்தது என்று அவன் கருதுகிறான். முதலில் அவன் வேர்களை அகற்றுவது அவன் யோசிக்கிறான். தொந்தரவு செய்யும் போது கத்துவதற்கு பெயர் பெற்றவை என்பதால் அவன் காதுகளை மூடுகிறான். அவன் மாண்டோராவில் ஒன்றை வெளியே இழுக்கிறான். ஆனால் அவனுக்கு ஆச்சரியமாக அது அமைதியாக இருக்கிறது. அது ஒரு தற்செயல் நிகழ்வு என்று அவன் கருதுகிறான். அதைத்தான் உண்மையில் மாண்டோராவில் இருக்கிறவங்க நன்றாக தூங்குகிறார்கள். அவன்களால் கவலைப்பட முடியவில்லை. அவன் இன்னும் பலவற்றை வெளியே இழுக்கிறான். ஆனால் அவர்களில் யாரும் அவன் எதிர்பார்த்தது போல் கத்துவதில்லை. மேலும் அவை வரிசையை முடிக்கின்றன. இறப்பதன் மூலம் அவை பேய் உலகில் இருப்பதால் மந்தோராவில் இருக்கிறவங்க கத்த எந்த காரணமும் இல்லை. இருப்பினும் தாவரங்கள் ஏன் அவனிடமிருந்து ஓட முயற்சிக்கவில்லை என்று சாவோனுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவை குறைந்தபட்சம் ஓட முயற்சிக்க வேண்டும். திடீரென்று அது அவனுக்கு புரிகிறது. அவனுடைய உடலில் உண்மையில் மாண்டோரியா செல்கள் உள்ளன. மேலும் அவை அவனை அவற்றில் ஒன்றாக பார்க்கக்கூடும். இது ஒரு நல்ல விஷயம் என்று அவன் நம்புகிறான். ஏனென்றால் அது அவனுக்கு குறைவான மன அழுத்தத்தை அளிக்கிறது. மண்டோரியாக்களை தேநீர் போல வளர்ப்பதன் மூலமும் அவற்றை சிற்றுண்டிகளாகவும் சாப்பிடுவதன் மூலமும் இருப்பினும் அவற்றின் பழங்களை வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொள்வது அவை விஷமாக்குகிறது. மேலும் சியான் சமாதானப்படுத்த ஒரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறான். தாவரங்கள் தன்னை நம்ப வைக்கின்றன. அப்போதுதான் அருகிலேயே வேட்டைக்காரங்க இருப்பதை அவன் கவனிக்கிறான். ஆபத்தான பனிமலைகளில் அவை என்ன செய்கின்றன என்பதை அறிய ஆர்வமாக இருப்பதால் அவற்றை பார்க்க முடிவு செய்கிறான். இதற்கிடையே 2 வேட்டைக்காரங்க அவர்களது தோழர்களால் விட்டுச் செல்லப்பட்ட பிறகு பி ரேங்க் முயல் வகை அரக்கர்களின் கூட்டத்தை எதிர்கொள்கிறான். 2 வேட்டைக்காரர்களும் தங்கள் தடையால் அரிதாகவே தப்பி பிழைக்கிறார்கள். ஆனால் இது கூட உடைந்து போகிறது. இருவரும் தங்களை வேட்டைக்காரர்களாக மாற்றியதற்காக வருத்தப்பட தொடங்குகிறான். அவர்கள் கொல்லப்பட்டவிருக்கும் நிலையில் திடீரென்று எங்கிருந்தோ தோன்றி அவர்களுக்கு முன்னால் தரையில் விழுகிறது. இது அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது. முயல்களின் கவனத்தையும் ஈர்க்கிறது. தாக்கத்தில் இருந்து தூசி தீங்க தொடங்கும் போது ஒரு நபர் தங்களை நெருங்கி வருவதை கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அது வேறு யாரும் அல்ல, அது நம்ம எம்சி தான். அரக்கர்கள் மிகவும் பனி முயல்களை முயல் போல விளையாடுகிறது. முயல் தனது உடலில் இருந்து வரும் ஒளியை உணர்ந்த தருணத்தில் பீதி ஏற்பட்டு அவை அனைத்தும் காற்றில் மறைந்துவிடும். சியானை பார்த்ததும் பீதர அசுரர்கள் ஓடிவிட்டதை வேட்டைக்காரர்களால் நம்ப முடியவில்லை. காப்பாற்றியதற்காக இருவரும் சியானுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர். அவர்களும் தங்களை அவருக்கு அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். அவரும் அவ்வாறே செய்கிறார். ஆனால் வேட்டைக்காரர்கள் உண்மையிலேயே குழப்பமடைந்துள்ளனர். ஏனெனில் அவர்கள் இதற்கு முன்பு இவ்வளவு விசித்திரமான பெயரை கேள்விப்பட்டதில்லை. ஏனென்றால் அவர்கள் குறைந்த தர வேட்டைக்காரங்க என்பதை தெளிவாக காணலாம். வேட்டைக்காரங்க பணத்திற்காக அதை செய்ததாக ஒப்புக்கொள்கிறார்கள். வெளிப்படையாக ஒரு கைமேராவை உயிருடன் பிடிக்கும் பணி இருந்தது. கைமேரா சியான் தன்னை பற்றி பேசுகிறார்கள் என்று கருதி தற்காப்புக்கு ஆளாகிறான்.
தற்போதுதான் வேட்டைக்காரங்க கைமேரா ஒரு ஆய்வகத்தில் இருந்து தப்பித்ததாக குறிப்பிடுகிறார்கள். அது ஒரு இயந்திர வகை கைமேரா என்று கூறப்படுகிறது. அவன் இயந்திரமானவன் அல்ல என்பதால் அவனுக்கு கவலைப்பட ஒன்றுமில்லை என்று அவன் புரிஞ்சுக்கிறான். அவன் ஒரு கேட் படிகத்தை எடுத்துக்கொண்டு பின்னர் தன் புதிய வீட்டிற்கு திரும்பி செல்ல திட்டமிடுகிறான். பின்னர் சியோன் இருவரிடமும் அவர்களில் உபகரணங்கள் எங்கே என்று கேட்கிறான். வேட்டைக்காரங்க பின்னர் தங்களை காட்டிக் கொடுத்த பையன் தங்கள் எல்லா உபகரணங்களையும் அவர்களுடன் எடுத்துச் சென்றதாக வெளிப்படுத்துகிறான். பின்னர் வேட்டைக்காரங்க சியானிடம் மனித உலகத்திற்கு திரும்புவதற்கான ஏதேனும் திட்டம் உள்ளதா என்று கேட்கிறார்கள். அவர்களை கொல்லும் பேய் சக்தி காரணமாக பேய் உலகில் நீண்ட காலம் தங்கலாம். இருப்பினும் இது சியானை மீண்டும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. வேட்டைக்காரங்க தங்களை காப்பாற்றுமாறு சியானிடம் கெஞ்ச தொடங்குகிறார்கள். ஆனால் அப்போதுதான் சியான் துரோகம் வேட்டைக்காரர்களை கண்டுபிடிக்கிறான். அவன் உடனடியாக காட்டில் பறந்து வேட்டைக்காரங்க இருக்கும் இடத்திற்கு போறான். அதே நேரத்தில் 2 வேட்டைக்காரர்களும் தங்கள் பேண்டை கிட்டத்தட்ட உடைத்து விடுகிறார்கள். வேறு இடங்களில் வேட்டைக்காரங்க கைமேராவை ஓரங்கட்டி அதை வீழ்த்த தயாராக உள்ளனர். அவர்கள் அதன் மீது குவிய தொடங்கும் தருணத்தில் கைமேரா கோபமாக அதன் போர் முறையை செயல்படுத்துகிறது. வேட்டைக்காரர்களை பயமின்றி எதிர்கொள்ள தயாராக உள்ளது. சிறிது நேரத்தில் சியோன் கைமேராவை உணர்ந்த கடைசி இடத்திற்கு வருகிறார். அங்கு ரத்தம் மற்றும் வேட்டைக்காரர் கருவிகளை தவிர வேறு எதுவும் காணவில்லை. வேட்டைக்காரன் கியர் இது தவிர வேட்டைக்காரர்களுடன் சண்டையிடும் போது கைமேரா வடிவம் மாற்றிக்கொண்டிருந்ததை குறிக்கும் ஒரு குழந்தையின் கால் தடமும் உள்ளது. கைமேரா திரவ உலோகத்தால் ஆனது என்பதால் அது முடியும் என்பது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. சுதந்திரமாக வடிவத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இருப்பினும் அதை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட பொருள் மிகவும் அரிதானது. அதனால்தான் அவர்கள் அதை ஒரு குழந்தை அல்லது நாயின் அளவை விட சிறியதாக மாற்றினர். அதன் பின்னால் இருந்தவர்கள் மறுபடியும் 2 வேட்டைக்காரர்களும் ஏற்கனவே தங்கள் எல்லையை எட்டியுள்ளனர். அவர்களில் ஒருவருக்கு வழியில் ஒரு குழந்தை கூட உள்ளது. சியோன் தனது ஆயுதங்களுடன் காட்சிக்கு வரும்போது அவர்கள் நிச்சயமாக இறந்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறான். திரும்பிச் செல்லுங்கள். வேட்டைக்காரர்கள் தங்களை காப்பாற்றும்படி அவரிடம் கெஞ்ச தொடங்குகிறார்கள். அவன் அவர்களை புறக்கணிக்க போகும்போது இருவருக்கும் வாயில் படியங்கள் எதுவும் இல்லை என்பதை அவன் நினைவு கூர்ந்தான். வேட்டைக்காரர்களில் ஒருவர் 2 மில்லியன் ஒரு ரொக்கத்தை ரொக்கமாக பிரித்து சியோனிடம் அவர்கள் வாங்க தயாராக இருப்பதாக கூறுகிறான். தன்னிடம் கற்கள் இருந்ததால் அவர்கள் பேய் மண்டலத்திலிருந்து வெளியேறி வேகமாக செல்லாவிட்டால் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. வாயில் கல்லுக்கு வழங்கப்படும் பணத்தின் அளவை கண்டு சியான் பிரமித்து போகிறான். இருப்பினும் உண்மையில் அது தேவையில்லை. இருப்பினும் அவன் இறுதியாக மனித உலகத்தை பார்வையிட முடிவு செய்யும் போது அவருக்கு அது தேவைப்படலாம் என்பதால் அவன் பணத்தை எடுக்க முடிவு செய்கிறான். அவன் ஒருபோதும் போக மாட்டான் என்று உறுதியளிக்கிறான். அவன் அவர்களுக்கு செய்த உதவியை மறக்க வேட்டைக்காரன் ஏற்கனவே சோர்வடைந்த தனது நண்பனை பிடித்து அவர்கள் வெளியேறும்படி செய்கிறான். அப்போதுதான் சியான் வாயில் கற்கள் எப்போதும் சுமார் 2 லட்சம் என்று குறிப்பிடுகிறான். ஆனால் வேட்டைக்காரன் அவனிடம் விலைகள் என்று சொல்கிறான். பல ஆண்டுகளுக்கு முன்பு மாறிவிட்டன. வேட்டைக்காரன் சியானிடம் ஏன் இதில் ஆர்வம் காட்டுகிறான் என்று கேட்கிறான். மேலும் அவற்றை மிரட்டி வாங்கியதற்காக தான் கொஞ்சம் மோசமாக உணர்கிறேன் என்று அவன் வெளிப்படுத்துகிறான். தோள்பட்டையை தட்டி அவன் உடலில் மனாவை செலுத்தி தொடங்குகிறான். இறுதியில் வேட்டைக்காரர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறான். இந்த நுட்பம் ஏத்தர வேட்டைக்காரங்க கூட இதில் ஈடுபட விரும்புவதாக ஒன்று. ஏனென்றால் மனாக்கள் மோதி சிக்கலாக்கிவிடும். இது அவற்றின் மனா துளைகளை உடைத்து இறுதியில் மரணத்தை ஏற்படுத்தும். வேட்டைக்காரங்க சியோன் தோல்வியடைய போகிறான் என்றும் அவர்கள் இறக்கப் போகிறார்கள் என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியமாக அவன் அதை இழுத்து பேய் சக்தியை தூய்மைப்படுத்தினான். வேட்டைக்காரங்க அவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக நினைத்ததால் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக கட்டிப்பிடித்தனர். அவர்களுக்கு உதவி செய்து முடித்த பிறகு சியான் தான் வெளியேற வேண்டிய நேரம் இது என்று முடிவு செய்கிறான். இருவரும் அவனுக்கு நன்றி சொல்ல தொடங்குகிறார்கள். சோர்வடைந்த வேட்டைக்காரர்களுக்குள் அதை எளிதாக செலுத்தினான். வேட்டைக்காரங்க சென்ற பிறகு அவன் தன் வீட்டிற்கு திரும்புகிறான். அவன் பயணம் நன்றாக இருந்ததால் மகிழ்ச்சி அடைகிறான். அவற்றை நடுவதற்கான நேரம் இது என்று அவன் நினைக்கிறான். மண்டோரியாக்களை நடுவதற்கு நிலத்தில் ஒரு இடத்தை கண்டுபிடித்தான். ஆனால் அவை மகிழ்ச்சியற்றதாக தெரிகிறது. சியோன் அவற்றில் என்ன தவறு என்று யோசித்து அவற்றை நன்றாக உணர வைக்க சில மனாவை ஊட்ட முயற்சிக்கிறான். எதிர்பார்த்தது போலவே அவர்களின் மனநிலை உண்மையில் மாறியது. சியானை நிம்மதியடைய செய்தது. இதற்கிடையில் இயந்திர சிமேரா தனது பின்னால் புதரை மறைத்து வைக்கிறது. சிமேராவின் ஆற்றலை அவனால் உணர முடிந்தாலும் அது உண்மையில் தன்னுடன் இணைய விரும்பும் வரை எந்த அசைவும் செய்ய வேண்டாம் என்று சியான் முடிவு செய்கிறான். சியான் உள்ளே நுழைந்தான். அவரது வீட்டிற்குள் நுழைந்து வேட்டைக்காரர்களிடமிருந்து பெற்ற அனைத்தையும் பணம் உட்பட கொடுக்கிறான். அவற்றில் ஒரு சிறிய பர்னர் 8 வாயில் கற்கள், உதிரி துணிகள் மற்றும் தூக்க பைகள் உள்ளன. எல்லாம் தனக்கு தேவையானது என்பதில் சியான் மகிழ்ச்சி அடைகிறான். மேலும் அதிர்ஷ்டவசமாக அவருக்கு பையில் ராமன் உள்ளது. கடைசியாக அவன் அனாதை இல்லத்தில் இருந்தபோது தான் ராமன் சாப்பிட்டது என்பதை அவன் நினைவு கூர்ந்தான். அவருக்கு பசியாக இருந்ததால் தனக்காக ராமன் தயாரிக்க முடிவு செய்தான். ராமன் மீது உள்ள வழிமுறைகளை பின்பற்றி பேக் அவன் ஒரு பானையை எடுத்து தண்ணீர் எடுக்க வெளியே போறான். இருப்பினும் ஒரு மீன் அவரை தாக்க தண்ணீரிலிருந்து பறந்து வருகிறது. ராமன் தயாரிக்க அவருக்கு வேறு பொருட்கள் தேவைப்படும் என்பதால் அவன் அதை அடித்துக் கொண்டு மீனை பானையில் அடைக்கிறான். மேலும் பொருட்களை சேர்க்க அவன் காட்டு முட்டைகள் வெங்காயமாக பரிமாற மூலிகைகள் ஆகியவற்றை கண்டுபிடித்து எல்லாவற்றையும் பானையில் அடைக்கிறான்.
இதற்கிடையில் இயந்திர கைமேரா பார்த்து கொண்டிருக்கிறது. அதன் வயிறு உணவுக்காக முணுமுணிக்கிறது. சியான் வாயுவை இயக்கி ராமனை தயாரிக்க தொடங்குகிறான். ஆனால் ராமனின் பயங்கரமான வாசனை மண்டோரியாக்களை கிட்டத்தட்ட மூச்சு திணற செய்கிறது. உணவு மிகவும் பயங்கரமான வாசனையாக இருந்தாலும் இயந்திர கைமேரா அதில் மிகவும் ஆர்வமாக உள்ளது. அது உணவில் இருந்து சாப்பிட விரும்புவதால் அது ஒரு விஷயத்தை நினைத்து ஒரு நாயாக மாறுகிறது. அது இயந்திர கைமேரா என்பதை சியான் நிலைமையை மதிப்பிடுகிறான். இயந்திர கைமேரா இன்னும் இளமையாகவும் கற்றுக்கொண்டும் இருக்கிறான் என்பதை உணர்கிறான். கைமேரா ஆய்வகத்தில் இருந்து தப்பித்து பேய் மண்டலத்திற்குள் எப்படி செல்ல முடிந்தது என்று அவன் ஆச்சரியப்படுகிறான். கைமேரா தன்னுடன் சேர தயாராக இருப்பதால் தான் உருவாக்கிய பயங்கரமான தோற்றமுடைய ராமனை அதற்கு வழங்குகிறான். இருவரும் ஒன்றாக சாப்பிட அமர்ந்திருக்கிறார்கள். அது சயோனும் அவரது சக அனாதைகளும் அனாதை இல்லத்தில் ராமனை சாப்பிட்டதை நினைவூட்டுகிறது. அதை முடித்ததும் அவர்களின் அழகான உணவை அனுபவித்து சியோன் கைமேராவிடம் சுத்தம் செய்ய வேண்டியிருப்பதால் அது வெளியேறலாம் என்று கூறுகிறான். நாய் வெளியேற திரும்புகிறது. ஆனால் அது நடந்து செல்லும் போது சியோன் அதற்கு முன்பு தனது இடது காலில் நொண்டிக் கொண்டிருந்ததை நினைவூட்டுகிறது. சிமேரா அதிர்ச்சியடைந்து அது கண்டுபிடிக்கப்பட்டதை உணர்ந்து, ஆனால் அது அதன் பாதிக்கப்பட்ட பாதத்தை மாற்றிக்கொண்டு தொடர்ந்து நகர்கிறது. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் துணி துவைக்க முயற்சிக்க முடிவு செய்கிறான். வேட்டைக்காரர்களிருந்து பெற்ற சில துணிகளை பேக் செய்கிறான். அவன் அதில் ஒரு பயங்கரமான குகை மனிதராக இல்லாத போது தனது வாழ்நாள் முழுவதும் தோல் ஆடைகளை அணிய முடியாது என்பதால் அதை செய்ய வேண்டும் என்று அவன் புரிந்து கொள்கிறான். அவன் சட்டையை ஒரு பாறையில் வைக்கிறான். அவன் ஒரு குட்டையான குச்சியை பிடித்து கவனமாக சட்டையை அடிக்கிறார். ஆனால் அவரது ஆச்சரியத்திற்கு அவரது மென்மையான அடி கூட பாறையையும் சட்டையையும் உடைக்கிறது. வலிமையாக இருப்பதால் வரும் விரக்தியால் ஷான் பாதிக்கப்படுகிறான். ஆனால் அவன் உண்மையில் ஆறுதல் காண்கிறான். அவன் முயற்சிக்க இன்னும் ஒரு சட்டை உள்ளது. இருப்பினும் அந்த இயந்திர கைமேரா இன்னும் தன்னை துரத்தி கொண்டிருப்பதை அவன் கவனிக்கிறான். அது தொடர்பு கொள்ள மறுத்தாலும் அது அடிப்படையில் அதன் மாறுவேடத்திற்கு ஏற்ற எனதாகவும் மாறி வருகிறது. மேலும் அது அவனது ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து வருகிறது. இதுவரை பார்த்த அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது அது இயந்திர கைமேரா இன்னும் 5 வயதுக்குட்பட்டது என்பதை சியோன் புரிஞ்சுக்கிறான். ஏனெனில் ஷான் அதை பற்றி கவலைப்படுவதில்லை என்று நினைக்கிறான். அறிவை வலுக்கட்டாயமாக தங்களுக்குள் பதித்த இளம் கைமேசில் இது ஒரு பக்க விளைவு மட்டுமே. மிகவும் கடினமான ஒரு தருணத்திற்கு பிறகு அவன் இறுதியாக துணி துவைக்க தொடங்குகிறான். அது நன்றாக வெளியே வருகிறது. இருப்பினும் சட்டையை துவைத்த பிறகுதான் அது தனக்கு மிகவும் சிறியது என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் அதை தூக்கி எறிவதற்கு பதிலாக அதை ஒரு கோப்பையாக அங்கேயே விட்டுவிடப் போவதாக அவன் முடிவு செய்தான். இதற்கு பிறகு மாண்டோரியாக்களை சரிபார்ப்பது அடுத்தது என்பதை அவன் புரிஞ்சுக்கிறான். அவரது பட்டியலில் உள்ள விஷயம் கயிற்றில் துணியை விட்டு சென்றதும் இயந்திர கைமேரா அதை பிடித்து அணிந்து கொள்கிறது. ஏனென்றால் அது மற்ற மனிதர்களிடம் அவன் பார்த்ததை போலவே செயல்படுகிறது. இயந்திர கைமேரா இறுதியாக சட்டை அதன் சொந்தம் என்று அறிவிக்கிறது. மேலும் அதை நன்றாக அசைக்க அது அழகான நீண்ட கூந்தலுடன் ஒரு இளம் பெண்ணாக மாறுகிறது. மாண்டோரியாக்களை பார்க்கும்போது அவை மிகவும் விசித்திரமாக நடந்து கொள்கின்றன என்பதை சியான் உணர்கிறான். அது அப்படி இருக்கக்கூடாது. தாவரங்களில் உள்ள இலைகள் ஏற்கனவே வாடிவிட்டன. வேர்கள் காய்ந்து விட்டதாக தெரிகிறது. மாண்டோரியாவுக்கு வயலை செய்யும் போது அனைத்து களைகளையும் பிடுங்கியதால் சியான் குழப்பமடைகிறான் என பின்னர் சியான் கவனமாக விசாரிக்கிறார். அப்போதுதான் நிலத்தடியில் ஒட்டுண்ணிகள் இருப்பதை கண்டுபிடிக்கிறான். அவை வாழ்க்கைகளை கடினமாக்குகின்றன. மண்டோரியாக்கள் முழுமையாக சரிபார்ப்பதற்காக அவன் தன்னைத்தானே குற்றம் சாட்டுகிறான். இது தாவரங்களின் மரணத்திற்கு வழிவகுத்தது. அவன் ஒரு சரியான தோட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று அவன் கருதுகிறான். அது அவரது வீட்டின் அளவு. அவன் தொடங்கவிருக்கும் போது கைமேரா தோன்றி அவரை வரவேற்கிறது. கைமேரா ஒரு பெண்ணாக மாறியிருப்பதை கண்டு சியான் அதிர்ச்சியடைந்து அவருடன் பேச முயற்சிக்கிறான். அந்த பெண் சியானுக்கு பின்னால் உள்ள அமைப்பு அவருடைய வீடா என்று கேட்கிறாள். சியான் ஆம் என்று கூறுகிறான். அவள் பின்னர் அவன் அந்த நிலத்தை சேர்ந்தவரா என்று கேட்கிறாள். சியான் இதை கேட்டவுடன் அவளுடன் கொஞ்சம் குழப்பம் செய்ய முடிவு செய்கிறான். சியான் தான் ஒரு பூர்வீகம் என்று கூறுகிறான். கைமேரா கேள்வியால் திகைத்து போகிறாள். ஆனால் சிறிது யோசித்த பிறகு தான் வெகு தொலைவில் உள்ள நீர்வீழ்ச்சியின் குறுக்கே வந்ததாக குறிப்பிடுகிறாள். அது மிகவும் தொலைவில் இருப்பதால் சியான் அதை கண்டுபிடிப்பது சாத்தியமில்லை என்றும் அவன் கூறுகிறான். சியான் அவளுடன் மேலும் விளையாட முடிவு செய்கிறான். அது நீர்வீழ்ச்சிக்கு அருகில் உள்ள தென்னை பழங்குடியினரை சேர்ந்ததா என்று கேட்பதன் மூலம் கைமேரா தான் தென்னை பழங்குடியினரை சேர்ந்தவள் என்று கூறுவதை விரைவாக ஒப்புக்கொள்கிறாள். பின்னர் சியான் தான் அணிந்திருக்கும் உடையை பற்றி குறிப்பிடுகிறான். அது வெளிப்படையாக அவருக்கு சொந்தமானது என்று கூறுகிறான். அவர்கள் தங்கள் கோத்திரத்தில் காணும் அனைத்தும் தானாகவே அவர்களுக்கு சொந்தமானது என்று அந்த பெண் வாதிடுகிறாள். சியான் பின்வாங்க முடிவு செய்கிறான். அந்த பெண்ணிடம் அதை வைத்திருக்க சுதந்திரம் இருப்பதாக சொல்கிறான். கோத்திரத்தைச் சேர்ந்தவள், அதனால் தான் அவளுக்கு ஒரு உதவி கேட்க வேண்டும். அந்த பெண் சியோனின் வீட்டில் வாழ விரும்புவதாக சொல்கிறாள். அவனை ஒப்புக்கொள்ளும்படி கெஞ்சுகிறாள். சியோன் ஒரு முட்டாள் வேடத்தில் நடிக்கிறான். அவள் அங்கே வாழ்வது பற்றி என்ன சொல்கிறாள் என்று கேட்கிறாள். அவள் அது பாதுகாப்பது போல் தெரிகிறது என்பதை வெளிப்படுத்துகிறது. சியான் அவளுக்கு மோத ஒரு இடம் தேவை என்பதை கண்டுபிடித்தான்.
அவன் ஒப்புக்கொள்கிறான். ஆனால் அவள் தன் தகுதியை நிரூபிக்க வேண்டும் என்று அவன் அவளுக்கு தெளிவுபடுத்துகிறான். பின்னர் சியோன் மந்த்ரோவரர்களுக்கு ஒரு புதிய வீட்டை கட்ட விரும்புவதால் வயலை உழுவதற்கு அவள் தேவைப்படுவாள் என்று அவளிடம் கூறுகிறான். அந்த பெண் தன் பலத்தை பயன்படுத்துவதில் திறமையானவள் என்று உறுதியளிக்கும் அதே வேளையில் அவனிடமிருந்து குச்சியை பிடுங்கி நேரத்தை வீணாக்காமல் தரையில் குப்பைகளை வீசுகிறாள். அவள் உடனடியாக தரையில் குப்பைகளை வீசுகிறாள். சியானை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறாள். ஏனென்றால் அந்த பெண் தன் சொந்த பலத்தை மறைக்க கூட முயற்சிக்கவில்லை. பின்னர் சியான் ஒரு சாதாரண குழந்தையாக இருப்பது அவளுக்கு பழக்கமில்லை என்பதை கண்டுபிடித்தாள். திடீரென்று அந்த பெண் என்ன உன்னுடையது என்ற கேள்வியால் தாக்கப்படுகிறாள். பெயர் கேள்வி. அந்த பெண் தனக்கு பெயர் இல்லாததால் அதிர்ச்சி அடைகிறாள். ஆனால் தனக்கென ஒரு புது பெயரை சூட்ட முடிவு செய்கிறாள். முன்பு பார்த்த பூக்களை பார்த்து தன் பெயர் கிம் நாரி என்று அறிவிக்கிறாள். சியோன் அந்த பெயரை எப்படி உருவாக்கினாள் என்பதை கண்டுபிடிக்கிறாள். பெயரை கொண்டு வந்தாள். ஆனால் அவளுடன் வாதிட அவன் தயாராக இல்லை. சிறிது நேரத்தில் அவள் தோட்டத்தை முடித்துக் கொள்கிறாள். சியான் கல்வெளியை அமைக்கிறாள். சியான் பின்னர் மாண்டோரியாக்களை அங்கே வைக்கிறாள். அவர்கள் புதிய அமைப்பை விரும்புகிறார்கள். கிம் நாரி இருப்பதை சியான் கவனிக்கிறாள். என்ன பிரச்சனை என்று அவளிடம் கேட்கிறான். மாண்டோரியாக்களை பார்ப்பது அவளுடைய நண்பர்களை நினைவூட்டுவதாக அவள் குறிப்பிடுகிறாள். ஆய்வகம் தங்கள் தயாரிப்புகளை சமூகமாக்க அனுமதிக்காது என்பதால் சியான் அதிர்ச்சி அடைகிறான். திடீரென்று சியான் ஒரு காட்டில் விசித்திரமான ஒளியை உணர்கிறான். அரக்கர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதை அவன் கண்டுபிடிக்கிறான். பின்னர் நாரி சியோனிடம் ஒரு குஞ்சி அரக்கனை முன்பு பார்த்ததாகவும் காட்டில் உள்ள ஆராவை பார்த்து மதிப்பிடும் போது குஞ்சி அரக்கன் தாக்கப்படுவதாகவும் குறிப்பிடுகிறாள். சியான் இல்லை, நகர்ந்தான். ஆனால் நாரி சங்கடமாக இருப்பதை அவன் கவனிக்கிறான். அது அவன் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆச்சரியப்படும் விதயமாக நாரி அவர்கள் அசுரனை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறாள். அவளுக்கு அடிப்படையில் சுதந்திரம் இல்லை, தனது சொந்த விருப்பம் இல்லை. ஆனால் சியான் உதவ முடிவு செய்கிறான். அவர்கள் உதவி செய்தால் குஞ்சு உண்மையில் உயிர் வாழக்கூடும் என்று அவன் நாரியிடம் கூறுகிறார். மேலும் இந்த ஆலோசனை நாரியை மற்ற எழுச்சிலூட்டும் அரக்கர்களின் குழுவால் குஞ்சு அரக்கன் தாக்கப்படும் இடத்திற்கு செல்ல தூண்டுகிறது. நாரி கோபமாக தாக்குகிறார். அரக்கர்கள் குஞ்சுவை கொடுமைப்படுத்துவதை நிறுத்தச் சொல்கிறார்கள். நாரியின் பின்னணி கதைக்கு மாறும்போது அவள் எப்போதும் விடாமுயற்சியுடன் இருந்ததால் அவளிடம் கேட்கப்பட்ட அனைத்தையும் செய்வதால் அவள் தன் சக பரிசோதனை நண்பர்களாக கொடுமைப்படுத்தப்பட்டாள் என்று தெரிகிறது. அவர்கள் அடிப்படையில் அவளை கும்பலாக கூட்டமாக சென்று அவளை அடிப்பார்கள். அதனால் தான் அவள் கொடுமைப்படுத்துவர்களை வெறுக்கிறாள். கடந்த காலத்தின் கோபத்தால் தூண்டப்பட்டு அவள் இரக்கமின்றி அனைத்து அரக்கர்களையும் அடிப்பாள். நாரி தனது கையில் வெள்ளை குஞ்சியுடன் திரும்பும்போது சயோன் மாண்டோரியாக்களை பராமரிக்கிறார். வெள்ளை குஞ்சை கையில் எடுத்துக்கொண்டாள். ஆனால் குஞ்சு தாக்கப்பட்டதால் மயக்கமடைந்தது. குஞ்சை மிகவும் பரிச்சயமானது என்பதை சயான் திடீரென்று உணர்ந்தபோது என்ன செய்ய வேண்டும் என்று அவளிடம் சொல்லப் போகிறான். நாரி கண்ணீர் விட்டுக் கொண்டு பறவையை காப்பாற்ற சியோனிடம் கெஞ்சுகிறான். சியோன் உதவ முன்வருகிறான். ஆனால் குஞ்சு மீது கையை வைத்து மரண காயங்களுக்கான அறிகுறிகள் எதுவும் இல்லாததால் மனாவை அதற்குள் மாற்றுகிறான். இதை செய்யும் போது குஞ்சு தான் மறைவிடத்தை எடுத்த அழியாத வகை அசுரன் என்பதை சியான் எளிதாக கண்டுபிடிக்கிறான். இருப்பினும் சியான் அந்த அசுரன் ஏன் சிறிய அளவுக்கு சுருங்கியது என்று குழப்பமடைகிறான். ஆனால் அதன் மீளுருவாக்க முறை அவனிலிருந்து வேறுபட்டது என்று அவன் கருதுகிறான். அதற்கு மனாவை ஊட்டி முடித்த பிறகு அசுரன் ஏதேனும் கடுமையான அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறதா என்று நாரி கேட்கிறாள். ஆனால் சியான் குறிப்பிடுகிறான் அது அடிப்படையில் ஊட்டச்சத்து குறைபாடுவது என்று. அதன் சிறிய அளவு காரணமாக அது பட்டினி கிடந்தது. மேலும் அதற்கு சிறிது மனாவை ஊட்டியதால் அசுரன் தானாக குணமடையும் என்று சியான் அந்த பெண்ணிடம் உறுதியளிக்கிறான். ஆச்சரியப்படும் விதமாக குஞ்சை தனியாக விட்டுவிட நாரி பயப்படுகிறாள். மேலும் அவள் அசுரனை வளர்க்க முடியுமா என்று கேட்டு சோனியிடம் கெஞ்சுகிறாள். அசுரனை முறையாக பயிற்றுவிப்பதாகவும் அதற்கு உணவளிப்பதாகவும் அவள் உறுதியளிக்கிறாள். குஞ்சு அசுரன் முதிர்ச்சியடைந்த போதும் மிக பெரியதாக மாறக்கூடும் என்று சாவோன் நாரியிடம் கூறுகிறாள். ஆனால் நாரி இதை பொருட்படுத்தவில்லை, உறுதியளிக்கிறாள். அவள் அதற்கு கொஞ்சம் உணவளிக்கப் போகிறாள் என்று சியோன் அவளுடன் மீண்டும் முன்னும் பின்னுமாக செல்ல தயாராக இல்லை. அவள் அதை கவனித்துக் கொள்ள அவன் ஒப்புக்கொள்கிறான். அதை முற்றத்தில் விட்டு சென்றால் அதுவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று சியோன் நம்புகிறான். அதை பாதுகாக்க சிறிது நேரத்தில் பறவை அசுரன் விழித்தெழுந்து அது கண்களை திறக்கும் தருணத்தில் அது சோனை அடையாளம் கண்டுகொள்கிறது. அசுரன் விழித்திருப்பதை நாரி கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் மறுபுறம் அசுரன் அந்த கடினமான பையனை எச்சரிக்கையுடன் பார்த்து கொண்டிருக்கிறான். முன்னால் நிற்கிறான். ஒரு சிறுமி தன்னை பிடித்து வீசி எறிந்ததை கண்டு அசுரன் வெறுப்படைகிறான். ஒரு சிறுமி எப்படி பேய் மண்டலத்திற்குள் நுழைந்தாள் என்று யோசிக்க வைக்கிறான். நாரி ஒரு கூ சத்தத்தை கேட்கும் போது பறவை அசுரன் தன் உயிருக்காக அலறுவதை சியோன் கேட்க முடியும். பறவை என்ன சொல்கிறது என்பதை உணர்ந்து சியோன் அதிர்ச்சி அடைகிறாள். நாரி ஒரு செல்லப்பிராணியை வைத்திருக்க உற்சாகமாக இருக்கிறாள். அதை குளிப்பாட்ட அவள் நேரத்தை வீணாக்குவதில்லை. அவள் கூட அதற்கு ஒரு பெயரை தேர்ந்தெடுக்கிறாள். பறவை கூ ஒரு புறாவை போல ஒலிப்பதால் அவளால் கொண்டு வரக்கூடிய சிறந்த பெயர் கூ. அசுர பறவையால் நம்பவே முடியவில்லை. அவர்கள் அதற்கு குப்பை பெயர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை கூ எழுந்து நின்று நாரியை கத்த தொடங்குகிறான். அந்த பெண் கூ அழுகிறாள். மேலும் தண்ணீர் வேண்டும் என்று நம்ப வைக்கிறாள். அவள் தயங்காமல் தண்ணீர் தெளிக்கிறாள். ஆனால் இது
கூவின் வாழ்க்கையை கடினமாக்குகிறது. கூ மேஜையில் படுத்துக்கொண்டு நாரியிடம் கெஞ்சுகிறான். தண்ணீர் தெறிப்பதை நிறுத்து. நாரியிடம் கூவை புரிந்து கொள்ள முடியாததால் சியோன் உள்ளே நுழைந்து தண்ணீர் தெறிப்பதை நிறுத்துமாறு நாரியிடம் கூறுகிறான். பின்னர் கூவுக்கு தேவையானது உணவு என்று நாரி முடிவு செய்கிறாள். அவள் உணவு எடுக்க வெளியே செல்கிறாள். பின்னர் சியோன் உருவங்கள் தனக்கு ஒரு சேமிப்பு இடம் தேவை என்பதை வெளிப்படுத்துகிறான். மேலும் அவன் சில மரங்களை அவன் விரும்பும் அளவுகளில் வெட்டுவதற்காக நட்டுகிறான். இருப்பினும் மரம் சிறிதளவு தொடும்போது உடைந்து தான் குழப்பமடைகிறான். அவன் அறிந்த அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றினான் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் கூ அவனுக்கு எல்லாவற்றையும் தவறாக புரிஞ்சுக்கிறான் என்பதை தெளிவுபடுத்துகிறான். மரங்கள் வெவ்வேறு அமைப்புகளை கொண்டவை என்றும் சான் வெட்ட முயற்சிப்பது அடிப்படையில் மென்மையான மரம் என்றும் கூ குறிப்பிடுகிறாள். சியான் அதை அறிந்து ஆச்சரியப்படுகிறான். மரங்கள் வெவ்வேறு கடினத்தன்மை கொண்டவை. மேலும் அந்த நபர் அறியாததால் அவன் எவ்வளவு முட்டாள் என்பதை கூ நம்ப முடியவில்லை. பின்னர் சியான் கூவிடம் கடினமான மரத்தை குறிக்கும் நிறம் என்ன என்பதை கேட்கிறான். மேலும் சிவப்பு நிற மரம் வலிமையானது என்பதை கூ வெளிப்படுத்துகிறார். திடீரென்று அது புரிகிறது. சியான் உண்மையில் அவரை புரிந்து கொள்ளக்கூடிய குஞ்சிய அசுரன். ஆனால் அது சியாவின் தலையில் நுழைய ஒரு டெலிபதி பாலத்தை உருவாக்க முடிவு செய்வதை உறுதிப்படுத்த. ஆனால் சியான் அதை கவனித்தவுடன் அதை தடுக்கிறார். குயான் எப்படி அவன் அதை புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் சியான் தனது தலையில் மனித வார்த்தைகள் தோன்றுவதை உணர்கிறான் என்று குறிப்பிடுகிறார். மறுபுறம் ஒரு அரக்கன் மனித வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும் என்பது மிகவும் விசித்திரமானது என்று சியான் நினைக்கிறான். கூ வெளிப்படுத்த தயங்குகிறான். அது இதை எப்படி செய்ய முடியும்? ஆனால் அது குறைந்த நிகழ்வுகளிலிருந்து பிறந்த அரிய நுண்ணறிவு வகை அரக்கர்களில் ஒன்றாகும் என்று சியான் கண்டுபிடிக்கிறான். சியான் இப்போது அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பான். ஆனால் அது அடிப்படையில் அவன் நேரில் பார்ப்பது இதுவே முதல் முறை. பின்னர் சியான் சுட்டி காட்டுகிறார். அவனும் அந்த அசுரனும் முன்பு சந்தித்திருக்கிறார்கள் என்பதை கூ இதை மறுக்கவில்லை. உண்மையில் கூ தன்னை மீண்டும் சந்திக்க காத்திருந்தான். ஏனென்றால் அவன் அதன் விஷம் நிறைந்த தோலை அகற்றிய போது அதன் உயிரை காப்பாற்றினான். கூ ஏற்கனவே அவர்கள் மீண்டும் சந்திக்கும் போதெல்லாம் அது சியோனுக்கு உதவ போகிறது அது ஒரு என்றாலும் கூட உறுதியளித்தான். அப்போது கூவின் உடலை நாசமாக்கிய விஷத்தை அகற்றியதால் அதன் அழியாத மைய பகுதி அப்படியே இருந்தது என்பதை சியோன் இறுதியாக கண்டுபிடிக்கிறான். அது உதவ முன்வந்ததால் அந்த நேரத்தில் உதவி செய்ய தயாரா என்று சியோன் கேட்கிறான். அவன் ஆம் என்று கூறுகிறான். கூ சியோனை அதை பின்தொடர சொல்கிறான். அது சியோனை சிவப்பு மரங்கள் வளரும் இடத்திற்கு அழைத்துச் செல்லும். நாரி தன் மீது கோபத்துடன் விரைந்து வரும்போது அவர்கள் வெளியேறப் போகிறார்கள். வால் வேட்டைக்காரன் நாரியை பயமுறுத்தும் ஃபயட் வகை தாக்குதலை பயன்படுத்துகிறான். ஒரு சிறுமியை தாக்க வேண்டியிருப்பது வேட்டைக்காரனுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் இயந்திர சாம்ராவை மீட்டெடுக்காவிட்டால் அவனது முழு வாழ்க்கையும் ஆபத்தில் உள்ளன. வேட்டைக்காரன் அவனை பிடிக்கிறான். கண்ணீருடன் தரையில் மோதிய நாரியை பிடிக்கிறான். நாரியை முறியடிக்க அவன் ஒரு சக்தி வாய்ந்த சுடர் தாக்குதலை சுடுகிறான். ஆனால் சியோன் தாக்குதலை தடுக்கிறான். கூ தன் தோளில் அமர்ந்திருப்பதைக் கண்டு சியோன் முற்றிலும் கோபமாக தெரிகிறான். அவர்கள் ஆரா பண்ணைக்கு போறார்கள். காட்சிக்குள் மரங்களை நாரி காப்பாற்றிய பிறகு மரங்களை பற்றி சியாவிடம் கூறுகிறேன் என்று குயான் கூறுகிறான். நாரி நெருப்புக்கு பயந்து அதை முற்றிலும் தவிர்த்து வருவதை சியான் கவனிக்கிறான். மேலும் முதலில் தீயை அணைக்க முடிவு செய்கிறார். கூ கோபப்படுகிறான். வேட்டைக்காரன் ஒரு குழந்தையை குடும்பப்படுத்துகிறான். மறுபுறம் வேட்டைக்காரன் தனக்கு தெரியாத ஒருவர் தனது கடமைகளை செய்வதை தடுப்பதைக் கண்டு கோபப்படுகிறான். சியான் அடிப்படையில் அந்த வாயை மூடிக்கொண்டு இருக்க சொல்கிறான். ஏனென்றால் அவன் நிறைய பேசுகிறான். இது கோபமூட்டுகிறது. வேட்டைக்காரனை கோபமாக தூண்டுகிறது. மேலும் அவன் கோபமாக அவனது உடலில் இருந்து அதிக துப்பாக்கி சக்தியை வெளியிடுகிறான். ஆனால் சியான் அவனை அடக்க எளிதான ஒன்றை செய்கிறான். அவன் பின்னால் உள்ள மலையை ஒரு ஆற்றால் வெடிப்பால் தாக்குகிறான். இதனால் அது வேட்டைக்காரன் மீது மோதுகிறது. வேட்டைக்காரன் இதை உணர்கிறான். மிகவும் தாமதமாக அவன் அதை அறிவதற்கு முன் ஒரு பெரிய மணல் சுமையின் கீழ் சிக்கிக் கொள்கிறான். பின்னர் சியான் நாரியின் சென்று அவள் மீண்டும் கவலைப்பட ஒன்றுமில்லை என்று கூறுகிறான். அவள் பயப்படும் போது அவள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை செய்வதே என்று அவன் அவளுக்கு உறுதியளிக்கிறான். ஏதாவது ஒன்றை தட்டி எழுப்புவதுதான். பின்னர் சியான் வேட்டைக்காரனை பார்க்க முடிவு செய்கிறான். அவன் தலையை பிடித்து மணலில் இருந்து இழுக்க முயற்சிக்கிறான். ஆனால் அவனுக்கு ஆச்சரியமாக வேட்டைக்காரனின் முடி உதிர்ந்து விடுகிறது. இதை பார்த்து சியான் ஆச்சரியப்படுகிறான். ஆனால் அவன் முற்றிலும் திகைத்து போகிறான். வேட்டைக்காரனின் அசிங்கமான வழுக்கை தலையை பார்த்து அவன் ஆச்சரியப்படுகிறான். வேட்டைக்காரன் மிகவும் இளமையாக தெரிகிறான். ஆனால் அவன் ஏற்கனவே வழுக்கையாக இருக்கிறான். அதனால்தான் அவன் ஒரு விக் அணிந்திருப்பதன் மூலம் தனது பாதுகாப்பின்மை மறைக்கிறான். நாரி தான் அழுது கொண்டிருந்ததை மறந்து விடுகிறாள். சில நிமிடங்களுக்கு முன்பு இறக்கும் வரை அவள் திரு பால்ட்டியை பார்த்து சிரிக்க தொடங்குகிறாள். மறுபுறம் சியான் நிலைமையை மதிப்பிட முயற்சிக்கிறான். வேட்டைக்காரனின் வலிமை மற்றும் நாரியின் வலிமையை கொண்டு மதிப்பிடும் போது ஹியான் தன்னை போன்றவர்களிடம் தோற்றுவிக்க கூடாது என்று நினைக்கிறான். அவன் தெரிந்து கொள்ள விரும்புவதால் என்ன நடக்கிறது என்பதை அறிய அவன் டெலிபதி முறையை பயன்படுத்துகிறான். இது ஒருவரின் நினைவுகளை பார்க்க உதவும். நாரி இன்னும் தன்னிடம் வேலை செய்ய தீய விஞ்ஞானியை பார்த்து பயப்படுவதை அவன் உணர்கிறான். மேலும் சியோன் நாரி ஒரு வலிமையான பெண்ணாக இருப்பதற்காக அவள் தலையில் தட்டுகிறார். சியான் அதிர்ச்சியடைந்து உடனடியாக மறையாமல் போகலாம். ஆனால் காலப்போக்கில் அது சரியாகிவிடும் என்று புரிஞ்சுக்கிறான். பின்னர் சியான் திரு பாட்டியுடன் என்ன செய்ய வேண்டும் என்பதில் எஞ்சியிருக்கிறாள். பிரகாசமான முகத்துடன் நாரி தனக்கு ஒரு யோசனை இருப்பதாக கூறுகிறாள். சிறிது நேரத்தில் அந்த வேட்டைக்காரன் இருந்து நீர்வீழ்ச்சியில் தொங்கிக் கொண்டிருப்பதை காண்கிறான். அவர்கள் ஒரு பெரிய கயிற்றை ஒரு பெரிய கல்லில் கட்டியுள்ளனர். அவன் கயிற்றில் கட்டப்படுகிறான். வேட்டைக்காரன் இதை பார்த்து தன் வாழ்க்கை முடிவுகள் அனைத்தையும் நினைத்து வருத்தப்பட தொடங்குகிறான். நாரி தூரத்தில் இருக்கிறாள். சியான் வேறொருவரின் தோற்றத்தை கேலி செய்து
இதை தடுக்க முயற்சிக்கும் போது சிரிக்கிறார். பின்னர் சியான் பானையை எடுத்து ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுத்து அது ராமனுக்கு என்று கூறுகிறாள். இதை கேட்டதும் நாரி உற்சாகம் அடைகிறாள். ஏனென்றால் அவள் சியானின் மீன் ராமன் உலகிலேயே சிறந்தது என்று நம்புகிறாள். தென்னை பழங்குடியினர் மீன் ராமன் சாப்பிடுகிறாளா என்று சியான் அவளை கிண்டல் செய்கிறாள். அவள் உற்சாகமாக ஆம் என்று கூறுகிறாள். மறுபுறம் வேட்டைக்காரன் தனது நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறான். மேலும் தீர்மானிக்கிறான். சியானின் தோற்றத்தை பார்த்து அவன் குறைந்தபட்சம் ஒரு தரவரிசையில் இருக்கிறான் என்பதை கண்டுபிடிக்கிறான். இருப்பினும் சியோன் தான் நினைப்பதை விட வலிமையானவராக இருக்கலாம் என்ற கருத்தை அவன் நிராகரிக்கவில்லை. ஏனென்றால் வேட்டைக்காரங்க மிகவும் வலிமையானவர்கள் என்ற தகவல்கள் உள்ளன. ஆனால் அவர் நிழலிலிருந்து செயல்படுகிறார்கள். நிழல்கள் சான் ராமனுக்கு தண்ணீர் எடுத்து வரும்போது நாரி இடது மற்றும் வலதுபுறம் மீன் பிடிப்பதில் மும்முரமாக இருக்கிறான். பின்னர் சான் அவளிடம் அவளுக்கு ஒரு மீன் மட்டுமே தேவை, அதனால் மீதமுள்ளவற்றை அவள் விட்டுவிடலாம் என்று கூறுகிறான். நாரி உற்சாகமாக இதை ஒப்புக்கொள்கிறாள். மேலும் சான் அவளை மீனை பானையில் போடுமாறு வலியுறுத்துகிறான். 3 முட்டை ராமன் மீன்களை சமைக்க அவர்கள் திட்டமிடிப்பது பானையில் கொண்டு வரும் மிகப்பெரிய அளவிலான தண்ணீரை தான் என்பதை நம்ப முடியாமல் வேட்டைக்காரன் தான் பார்ப்பதை பார்த்து திகிலடைகிறான். அவர்கள் செய்யும் அருவருப்பை வேட்டைக்காரனால் தாங்க முடியவில்லை. செய்கை செய்ய போகிறார்கள். மேலும் ராமனை சமைக்க அவரை விடுங்கள் என்று அவர்களிடம் கத்துகிறான். சியான் அதற்கு ஒப்புக்கொண்டு தான் இருக்கும் இடத்திலிருந்தே அவரை வெட்டி வீழ்த்துகிறேன், அதனால் அது வெறும் ராமனாக இருந்தாலும் கூட வேட்டைக்காரன் மகத்தானதை உணர முடியும். 2 வரும் அழுத்தம் இறுதியில் அவன் அதை குழப்பினால் அது இறந்த இறைச்சி என்று சுட்டிக்காட்டுகிறது. அவரது முகத்தில் இருந்து வியர்வை சொட்ட அவன் தனக்கு தெரிந்த நிலையான ராமனை சமைக்க முடிவு செய்கிறார். தண்ணீர் தேவை என்பது அவரது 6வது அறிவு என்ன சொல்கிறது என்பதை பொறுத்தது என்பதை அவன் புரிந்து கொள்கிறார். அவன் 3 மூட்டை ராமன் மீன்களை சமைப்பதால் கொதிக்கும் நீரில் சாஸ் மற்றும் நூடுல்ஸ் சேர்க்கிறார். மேலும் அதை செய்ய 4 நிமிடங்களுக்கு மேல் தேவை என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். முடிந்தது. சரியான நிமிடத்தை பெற அவன் தனது இதய துடிப்பை எண்ண தொடங்குகிறான். அவன் 200 வயதை எட்டியவுடன் அவருக்கு தெரிந்த அனைத்து நூடுல்ஸ் நுட்பங்களையும் செயல்படுத்த தொடங்குகிறான். வேட்டைக்காரன் தனக்கு கொஞ்சம் கிம்ச்சி இருந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் அவன் பேயில் இருப்பதால் ராஜ்யம் அவனால் முடியாது. இருப்பினும் அவன் தன்னால் முடிந்ததை செய்தான். பின்னர் என்ன நடக்கக்கூடும் என்பதை பற்றி அவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவன் முடிந்ததும் அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். கலாம் என்று கேட்க அவன் குழுவை அழைக்கிறான். அவங்க நூடுல்ஸை பார்க்கிறார்கள். நூடுல்ஸ் முற்றிலும் வித்தியாசமாக தெரிகிறது என்பதை முதலில் சுட்டிக்காட்டுவது நாரிதான். சியான் சமைத்ததிலிருந்து சியான் மற்றும் குழுவினர் அதை முயற்சிக்க முடிவு செய்கிறார்கள். அதிலிருந்து ஒரு கரண்டியை எடுத்தவுடன் சுவையான ராமனிடம் காரணமாக அவர்கள் ஒரு ஃபுட்பிக் நிலைமைக்கு அனுப்பப்படுகிறார்கள். நாரி மேசையிலிருந்து குதித்து சிவனிடம் அது எவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று கூறுகிறான். ராமன் மனிதர்கள் எப்போதும் இவ்வளவு சுவையான உணவை சாப்பிட்டார்களா என்று கூட கேட்கும்போது முற்றிலும் ஆச்சரியப்படுகிறான். சியான் உண்மையில் ஆச்சரியப்படுவதாக குறிப்பிடுகிறார். ஆனால் முதலில் ராமனை முடிக்குமாறு அவன் பரிந்துரைக்கிறார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் உணவை முடித்து ஆழமாக அவர்கள் ராமனை முடிக்கலாம் இருந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். வேட்டைக்காரன் பாத்திரத்துடன் அவர்களிடம் ராமனை விரும்பினாரா என்று கேட்கிறான். மேலும் சாவன் அவனிடம் முதலில் கேட்பது அவனுக்கு உண்மையில் என்ன வேண்டும் என்பதுதான். வேட்டைக்காரன் கேள்வியால் குழப்பமடைகிறான். மேலும் ராவன் இலவசமாக சாப்பிட முடியாத அளவுக்கு சுவையாக இருப்பதாக சியான் குறிப்பிடுகிறார். பின்னர் சியான் வேட்டைக்காரிடம் தனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லும்படி வலியுறுத்துகிறான். அது அவனது சக்திக்கு உட்பட்ட ஒன்று என்றால் அதை வழங்குவதாக உறுதியளிக்கிறான். இதை கேட்டு வேட்டைக்காரன் மகிழ்ச்சி அடைகிறான். உடனடியாக அவன் முகம் சுளித்து தன்னை போலவே வலிமையாக இருப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்க சொல்கிறான். சியோவின் தனது எஜமானராக இல்லாத போது ஏன் தனக்கு கற்பிக்க சொல்கிறாய் என்று கேட்கும்போது சியோன் இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறான். சியோன் தான் சந்தித்ததிலே மிகவும் வலிமையான வேட்டைக்காரன் என்று கிஸ் ஒப்புக்கொள்கிறான். கூடுதலாக சியான் பேய் உலகில் குடியேறி விட்டான் என்பதை கிசாக் பார்க்கிறான். அதனால்தான் அவன் அங்கு ஒரு வீட்டை கட்டினான். கிசாக்கா அவனை சுற்றியிருப்பதன் சலுகைகளை சுட்டிக்காட்ட முயற்சிக்கிறான். மேலும் தனித்துவமான சலுகை என்னவென்றால் அவனுக்கு சமைக்க தெரியும். உண்மையில் சியோனுக்கு மனித உலகத்திலிருந்து பொருட்களை பெற உதவும் ஒரு டெலிவரி மேனாக மாற அவன் தயாராக இருக்கிறான். கிசாக் ஒரு பதவிக்கு உயர்த்தப்படுவதற்காக சியோனிடமிருந்து கற்றுக்கொள்ள மிகவும் ஆசைப்படுகிறான். பின்னர் சியான் கிசத்திடம் நாரியை தாக்கியதா என்று கேட்கிறான். இயந்திர உயிரினத்திற்கு ஒரு பெயர் கிடைத்ததைக் கண்டு வேட்டைக்காரன் ஆச்சரியப்படுகிறான். நாரி தேங்காய் இனத்தைச் சேர்ந்தவள் என்று சியான் அவன் காதில் கிசுகிசுகிறான். நாரியை துரத்தி சென்றதாக கிசு குறிப்பிடுகிறான். சொல்ல கடினமாக இருக்கும் தனிப்பட்ட காரணங்களுக்காக. ஆனால் அது நிச்சயமாக வெகுமதி காரணமாக இல்லை என்று சியானுக்கு உறுதியளிக்கிறான். பின்னர் ஹண்டர் பதவி உயர்வு தேர்வில் தேர்ச்சி பெறும் வரை எதையும் பற்றி கவலைப்படுவதில்லை என்று கிசாக் குறிப்பிடுகிறான். அவனது வேண்டுகோளை கேட்ட பிறகு சியான் அவனுக்கு உதவ ஒப்புக்கொள்கிறான். ஏனென்றால் அவனும் அவனுக்கு ஒரு சுவையான உணவை செய்தான். பயிற்சியை தொடங்க முதலில் ஒரு சண்டை போட்டியுடன் தொடங்குமாறு அவன் பரிந்துரைக்கிறான். இதை கேட்டு கிசோக் மகிழ்ச்சி அடைகிறாள். ஆனால் நாரி குறுக்கிடுகிறாள். கிசோட்டுடன் சண்டையிட விரும்புகிறாள் என்று கூறுகிறாள். அவள் இப்போது சொன்னதில் அவளுக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று சியோன் அவளிடம் கேட்கிறாள். மேலும் பயமுறுத்தும் விஷயங்களை மயக்கமடைய செய்ய வேண்டும் என்று சொன்னது அவன்தான் என்பதை அவள் சியோனுக்கு நினைவூட்டுகிறாள். உறுதியுடன் கிசோவின் நெருப்பை அணைக்க அவளுக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும். பின்னர் சியோன் ஒரு கருப்பு பாறையை காட்டி கிசோவிடம் அதை உடைக்க முடியுமா என்று கேட்கிறாள். அந்த பாறை கருப்பு இரும்பு கல் என்று அழைக்கப்படுகிறது. இது வைரத்தை விட பல மடங்கு கடினமானது என்று கூறப்படும் ஒரு கல். கிசோ கோரிக்கையால் திகைத்து போகிறார்.
மேலும் அவன் ஏன் கல்லை உடைக்க முடியாது என்பதற்கான சாக்குப்போக்குகளை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கும் போது நாரி அதை உடைத்து அவர்கள் ஒரு சண்டை அமர்வில் ஈடுபட வேண்டும் என்று கோருகிறான். அடுத்த காட்சி கிஷனின் பின்னணியில் மூழ்கிறது. அவன் ஒரு இயற்கையாகவே விழித்தெழுந்த வேட்டைக்காரராகவும் அதில் ஒரு அதிசயமாகவும் கருதப்படுகிறான். அவன் 8 வயதில் தனது திறன்களை எழுப்பினான். இது சற்று சீக்கிரம், ஏனெனில் வழக்கமான மக்கள் 10 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவர்களாக இருக்கும்போது தங்கள் திறன்களை எழுப்புவாங்க. அவன் கடின உழைப்பாளி என்பதால் அவருக்கு முடிந்தது. மிக வேகமாக வளரவும் 20 வயதிற்கு முன்பே அவன் பி ரேங்க் பிளஸை எட்டது முடிந்தது. அவரது தலைமுடி உதிர்ந்ததை உணரும் வரை எல்லாம் அவருக்கு மிகவும் சரியாக நடந்து கொண்டிருந்தது. அவரது 20களின் முற்பகுதியில் அவரது தலையில் உள்ள கிரீடம் வெகுவாக குறைந்தது. மேலும் அவன் 20களின் நடுப்பகுதியை அடையும் போது அவருக்கு எம் வடிவ முடிச்சு பின்னோக்கி வளர்ந்தது. பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சிப்பதற்காக கிசியோ ஆயுத காட்சியங்களுக்கு செல்ல தொடங்கினான். ஏனெனில் அது இறுதியில் உதிர்ந்துவிடும். அவன் ஒரு காலத்தில் மிகவும் திறமை கொண்ட ஒரு அழகான பையன். ஆனால் முடி பிரச்சனை அவரது ஒளியை இழக்க செய்தது. இதன் காரணமாக ஒரு வேட்டைக்காரராக அவரது வளர்ச்சியும் ஒரு நாள் அவன் ஒரு ஆராய்ச்சி திட்டத்தை பார்க்கும் வரை முழுமையாக நிறுத்தப்பட்டது. ஹண்ட்பிண்ட் ஆராய்ச்சி நிறுவனத்தின் டாக்டர் ஹான் மோங்டு தொகுத்து வழங்கினார். மருத்துவர் தற்செயலாக அறிய திரவ பொருளை தலையில் கொட்டியதை பற்றியும் ஆச்சரியப்படும் விதமாக அவரது தலைமுடி அதிகமாக வளர்ந்ததை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தான். வெளிப்படையாக அவருக்கு கிட்டத்தட்ட 90 வயது. ஆனால் அவரது தலையில் முழு முடி உள்ளது. இது கிசாக்கின் கவனத்தை ஈர்த்தது. மேலும் அவன் தனது சோபாவில் அழுகிய இடத்திலிருந்து எழுந்தான். மீதமுள்ள திரவ உலோகத்தை பற்றி மோங்கிவிடும் கேட்டபோது மீதமுள்ள திரவ உலோகத்தை ஒரு இயந்திர வாழ்க்கை வடிவத்தை உருவாக்கி பெரிய பரிசுக்கான சவாலை எதிர்கொள்ள பயன்படுவதற்கான தனது திட்டத்தை அவன் குறிப்பிடுகிறான். இதற்கு சில நாட்களுக்கு பிறகு ஹாண்ட்பிண்ட் ஆராய்ச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இயந்திர வாழ்க்கை வடிவம் பேய் உலகத்திற்குள் தப்பிச் சென்றதாக கியோக் செய்திகளில் படிக்கிறான். பேய் உலகில் எந்த சட்டங்களும் இல்லாததால் கிசியோ தனது தூக்கத்திலிருந்து எழுந்து மீதமுள்ள திரவ உலோகத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தான். அதை தனக்கென வைத்துக்கொள்ள இயந்திர வாழ்க்கை வடிவம் அவன் அங்கே உள்ள உலோகத்தை எல்லாம் தன் தலையில் ஊட்ட திட்டமிடுகிறான். நாரி மீது ஒரு அடி கூட அடிக்க முடியாததால் நாரி தன்னை விட வலிமையானவன் என்பதை சியான் ஏமாற்றமடைந்து கிசோவிற்கு இதை தெரியப்படுத்துகிறான். இருப்பினும் கிசாக் ஒரு விடாமுயற்சியாளர் அல்ல. மேலும் அவன் தனது எஜமானராக கருதப்படுவதற்கு அவன் அதை செய்ய போவதாக உறுதியளிக்கிறான். மேலும் சிறந்தது. பின்னர் சிவப்பு மரத்தை பற்றி கூவிடமிருந்து பெற்ற உதவிக்குறிப்பின் மூலம் சியோன் சேமிப்பு அலமாரியை முடிக்க முடிகிறது. கூட சியானின் படைப்பை பற்றி பெருமைப்படுகிறான். மேலும் அமைச்சரவை நிச்சயமாக நீண்ட காலம் நீட்டிக்கும் என்று அது அவனுக்கு சொல்கிறது. எல்லோரும் தங்கள் சொந்த விஷயங்களில் மும்முரமாக இருக்கிறான். கியோக் மிகவும் கடினமான பயிற்சி செய்கிறான். நாரியின் கைகளில் அவன் கஷ்டப்பட்டாலும் அவருக்கு எந்த சங்கட்டமும் இல்லை. மாறாக அவன் சுதந்திர உணர்வை உணர்கிறான். இது அப்படித்தான் என்று அவன் நம்புகிறான். ஏனென்றால் அவன் தன் விக்கை கலற்றிவிட்டான். கிசோக்கின் நெருப்பை கட்டுப்படுத்தும் திறனை கண்டு ஈர்க்கப்படுகிறான். ஆனால் அவனால் ஒரு குழந்தையை கூட வெல்ல முடியாது. அவனுக்கு ஏமாற்றத்தை அளிக்கிறது. அவன் விட்டுக் கொடுக்க மறுத்ததால் நாரியுடன் இன்னொரு சண்டை போட்டியை கேட்கிறான். இந்த முறை அவன் கத்தி வடிவிலான சுருளுடன் நாரியை துரத்துகிறான். அவன் நாரியின் மீது ஒரு தாக்குதலை வைக்கிறான். ஆனால் அவள் உடலை திரவமாக்குகிறாள். அதிர்ச்சியூட்டும் கிசோக் இது அவனை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. ஆனால் அதே நேரத்தில் நாரியின் தாக்குதலுக்கு முற்றிலும் திறந்திருக்கும். நாரி எளிதில் தன் மனித வடிவத்திற்கு திரும்பி அவனை மிகவும் கடுமையாக உதைக்கிறான். அவன் அருகில் உள்ள மலையில் மோதுகிறான். சுவரில் ஒரு குறிப்பிடத்தக்க விரிசலை விட்டுவிடுகிறான். நாரி இனி நெருப்புக்கு பயப்படவில்லை என்று நம்பிக்கையுடன் குறிப்பிடுகிறான். இவை அனைத்தும் சியோனுக்கு நன்றி. வெட்கத்தில் படுத்துக் கொண்டிருக்கும் சியோன் தான் பி தரவரிசையில் தனது வரம்பை அடைந்து விட்டானோ என்றும் பெருமை பேசுவதற்கு இனி எந்த திறமையும் இல்லை என்றும் யோசிக்கிறான். இருப்பினும் கிஸ்கோக் விட்டுக் கொடுக்காத ஒரு பாராட்டத்தக்க பண்பு உள்ளது. இதன் காரணமாக அவன் முகத்தில் உற்சாகமான பார்வையுடன் மீண்டும் எழுந்து நிற்கிறான். அவன் நாரியிடம் இன்னொரு அமர்வுக்கு கேட்கிறான். ஆனால் திடீரென்று அவனுக்கு மூக்கில் இரத்த கசிவு இருப்பதை கவனிக்கிறான். மேலும் சியான் அவனிடம் எத்தனை நாட்கள் பேய் உலகில் கழித்திருக்கிறான் என்று கேட்கிறான். கிஸ்கோக் 9 நாட்கள் பேய் உலகில் இருப்பதாகவும் சியோன் மனித உலகத்திற்கு திரும்புமாறு பரிந்துரைக்கிறான். ஏனென்றால் அவன் தற்போதைய நிலையில் இன்னும் தங்கினால் இறந்து விடுவான். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் அவன் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக ஏ ரேங்க் தேர்வில் தோல்வியடைந்து வருவதால் அவருக்கு இனி எந்த நம்பிக்கையும் இல்லை. 3 ஆண்டுகளில் ஒரே ரேங்க் தேர்வில் தேர்ச்சி பெற முடியாவிட்டால் அந்த நபர் ஒன்றுமில்லை என்று ஒரு பழமொழி உள்ளது. ஆனால் ஒரு தோல்வியடைந்த காரணம் மேலும் அவன் ஏற்கனவே 6 முறை தோல்வியடைந்திருப்பது முன்னோடி இல்லாதது. பின்னர் சியான் அவரிடம் தனது மோனோஹோல் முழுமையாக வளராததால் அதை செய்ய முடியும் என்று கூறுகிறார். அவன் திரும்பியதும் கிசாக் சியானுக்கு அறிவுரை வழங்கியதற்காக நன்றி தெரிவிக்கிறார். மேலும் அவன் தன்னால் முடிந்ததை செய்ய போவதாக உறுதியளிக்கிறான். சிறிது நேரத்தில் கிசியோ திரும்பி வர தயாராகிறார். அவன் ஏற்கனவே ராமனில் இருந்து வெளியேறிவிட்டார் என்பதை காண முடியும். ராமனை தவிர வேறு எதுவும் இல்லை. நாரி அவருக்கு பாதுகாப்பான பயணத்தை வாழ்த்துகிறார். கிசியுக் நாரியுடன் பயிர் தொடருமாறு வற்புறுத்துகிறார். அதே நேரத்தில் அடுத்த முறை அவர்கள் மோதும்போது தான் வெற்றி பெறப் போகிறேன் என்றும் கூறுகிறான். இறங்குவதற்கு முன் கில்யுக் சோனியிடம் கேட்கிறார். அவன் தனது விக் பார்த்தாரா என்று கேட்கிறான். ஆனால் அவன் இல்லை என்று கூறுகிறான். அவன் பார்க்கவில்லை. வேறு எதுவும் செய்ய முடியாததுடன் அவன் இறுதியாக வெளியேறுகிறான். மக்களின் மனதையும் படிக்க முடியும் என்பதால் கிசியோக் எவ்வாறு
இவ்வாறு செய்வார். கிசியோ வலிமையாக மாறுவதற்கான தனது தேடலில் நகைச்சுவையாக இல்லை என்பதை சியான் பார்க்க முடியும். அதோடு சியான் நேர்மையானவர் என்பதை விரும்புகிறான். அப்போதுதான் நாரி கேட்டான், சியோனிஸ் குவை புரிந்து கொள்ள முடியுமா என்று சியோனுக்கு தெரியும். அவன் ஆம் என்று கூறினான். பின்னர் சியான் நாரியை வீட்டுக்கு அழைத்துச் சென்று தான் முடித்த அலமாரியை காட்டுகிறான். அவன் தனது படைப்பை பற்றி பெருமைப்படுகிறான். ஒரு ஜன்னலை உருவாக்குவது அதை தீர்க்க உதவும். தனது திறன்களை பயன்படுத்தி வீட்டில் ஜன்னல் இடைவெளிகளை வெட்டினான். இதனால் நாரி மிகவும் உற்சாகமடைந்தான். வெளிச்சமாக இருக்கும் எல்லா இடங்களிலும் நாரி விரும்புவதால் இரவில் விளக்குகள் இருக்க வேண்டியதன் அவசியத்தை சியோன் சுட்டிக்காட்டினான். ஆம் என்று கூறினான். வெளிப்படையாக அவை எரிமலை பகுதியில் காணப்படுகின்றன. மேலும் இது வேட்டைக்காரர்கள் மிகவும் ஆபத்தான இடங்களில் ஒன்றாக கருதப்படும் ஒரு பகுதி. பின்னர் கூயு இந்த இடம் தனது சொந்த ஊர் என்று குறிப்பிடுகிறான். ஆனால் அதை சொல்லும்போது அவன் சோகமாக தெரிகிறான். சோன் ஆச்சரியப்படுகிறான். இதை பாருங்கள், ஏனென்றால் வீட்டிற்கு செல்வது ஒரு நல்ல விஷயம் என்பதால் அவன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். கூ என்ன சொல்கிறான் என்று நாரி சோனிடம் கேட்கிறான். எரிமலை பகுதி சியோன் தானே செல்வதாக கூறுகிறான். எனவே இருவரும் வீட்டில் தங்க சுதந்திரமாக உள்ளனர். சியான் தனது நெருப்பு பயத்தை வென்றதால் அவருடன் செல்ல வேண்டும் என்று நாரி மறுக்கிறான். அந்த பெண் சமாளித்ததால் சியான் ஈர்க்கப்படுகிறான். அவருடைய பயத்தை மிக விரைவாக வெல்ல முடிந்தது. பின்னர் சியான் குவியிடம் செல்ல ஆர்வமாக உள்ளாரா என்று கேட்கிறான். தயக்கத்துடன் அவன் போவதாக பதிலளித்தான். மேலும் அவருக்கு அங்கு சில முடிக்கப்படாத வேலைகள் இருப்பதால் இது நடந்தது. அவர்கள் அனைவரும் செல்ல ஒப்புக்கொண்டதால் சியான் எரிமலை பகுதியில் கூ பயன்படுத்த சில உபகரணங்களை அவன் தயாரிக்கப் போவதாக வெளிப்படுத்துகிறான். இதற்கிடையில் மாண்டோரியா தோட்டத்தில் அவர்கள் திருடிய கிசுக்கின் விக் உடன் விளையாடுவதில் மும்முரமாக உள்ளனர். எரிமலை பகுதி பெரும்பாலும் தவிர்க்கப்படாதாக தெரிகிறது. ஏனெனில் தோலை கிழிக்கும் எரிமலை சாம்பல் ஒரே மூச்சியில் கொல்லக்கூடிய செறிவூட்டப்பட்ட பேய் சக்தி மற்றும் நச்சுவாயு இது மனித உலகத்திற்கு கிட்டத்தட்ட தெரியாததற்கு இதுவும் ஒரு காரணம். சியோன் தான் ஒரு கைமரா வேட்டைக்காரர் என்று வெறுமன பதிலளிக்கிறான். ஆனால் கைமரா வேட்டைக்காரங்க எப்போதும் மனித வடிவங்களில் இல்லை என்பதை அவன் அறிந்திருப்பான். இது கூவை ஆச்சரியப்படுத்துகிறது. தான் எப்போதும் அப்படித்தான் இருந்ததாகவும் ஆனால் அவன் மீண்டும் பிறந்த தருணத்தில் அவனது வடிவம் மாறியதாகவும் சியோன் பின்னர் கூவிடம் கேட்கிறான். ஏனெனில் அவன் ஒரு அரக்கன், மேலும் ஒரு வேட்டைக்காரனுடன் மிகவும் வசதியான இருக்கக்கூடாது. கூயி சியோனிடம் தான் யாரையாவது வைத்திருப்பதில் மகிழ்ச்சி அடைவதில் அவர்களுடன் கவலைப்பட ஒன்றுமில்லை என்று உறுதியளிக்கிறான். பேசலாம். இருவரும் விவாதித்துக் கொண்டிருக்கும் போது சியோனை போலல்லாமல் குவைன் குரலை கேட்க முடியாது என்று நாரி புகார் கூறுகிறான். பின்னர் சியான் நாரியிடம் கூ அறிய விரும்புவதெல்லாம் அவரது பூர்வீகம் என்று கூறுகிறார். நாரி விரைவாக குறுக்கிட்டு தான் ஒரு பூர்வீகம் என்று கூறுகிறார். ஆனால் கூல் தெரிந்தால் நன்றாக தெரியும். அவர்கள் சூடான மற்றும் கொதிக்கும் நிலத்தை ஆராய்வதை தொடங்குகிறான். மேலும் எரிமலை குழம்பு மூளைகளுக்கு அருகில் ஒளிரும் கற்களை கண்டுபிடிக்க முடியும் என்று சியன் குறிப்பிடுகிறார். தூரத்தில் அழுவது போல் தோன்றும் தேரை ஆச்சரியப்படும் விதமாக அதன் முன் ஒரு இறந்த பெண் நெருப்பு தேரை உள்ளது. அதனால் தான் தேரை அழுகிறது. வெளிப்படையாக பெண் தேரை இறந்தபோது அதன் முட்டைகளை எடுத்துச் சென்று கூ அதை மட்டுமே குறிப்பிடுகிறான். பெண் தேரை முட்டைகளை சுமக்க முடியும். மேலும் அது ஏற்கனவே இறந்துவிட்டதால் அனைத்து முட்டைகளும் இறக்க அதிக வாய்ப்பு உள்ளது. கூடுதலாக பள்ளத்தின் உள்ளே வெப்பநிலை முட்டைகள் உயிர் வாழ மிகவும் சூடாக இருப்பதால் எதிர்பார்த்தபடி நாரி தேரை மீது பரிதாபப்படுகிறார். மேலும் சியோன் அடியெடுத்து வைக்க முடிவு செய்கிறான். சியோன் தேரை நோக்கி குதிக்கிறான். அதே நேரத்தில் கைஸ் தேரை நெருங்க வேண்டாம் என்று எச்சரிக்கிறான். ஏனெனில் தேரை தெளிவாக கிளர்த்தெழுந்தது. முன்னறிவிப்பின்படி தேரை அதன் நெருப்பு மூச்சால் சியானை தாக்குகிறது. ஆனால் சியான் அதை ஒரு விரலால் தடுக்கிறான். முன் தேரை அதை அறிந்திருக்கிறது. சியான் அதை அடைந்து விட்டான். அவன் அதன் தலையை ஒரு விரலால் தட்டுகிறான். சியோன் தேரை தலையில் தட்டும்போது ஒரு பக்கவாத விஷத்தால் தாக்கியது. இதனால் தேரை இயக்கம் இழக்கிறது. ஆனால் சியான் தேரை சிறிது விஷத்தை மட்டுமே பயன்படுத்தியதால் விரைவில் எழுந்திருக்கும் என்பதை நன்கு அறிவான். அது மட்டுமின்றி நெருப்பு தேரைகள் விஷத்தை எதிர்க்கும் தன்மை கொண்டவை. உச்சியிலிருந்து நாரி சியானை நோக்கி அவன் நலமாக இருக்கிறானா என்று கத்துகிறான். சியான் பதிலளிக்கிறான். அவனுடைய உடலில் நெருப்பு தேரை செல்கள் இருப்பதால் அவன் நலமாக இருக்கிறான். இறந்த தேரையை பற்றி அவன்களால் எதுவும் செய்ய முடியாமல் போகலாம் என்று சியான் கூறுகிறான். பின்னர் சியான் முட்டைகளை சேகரித்து வைக்கிறான். ஆண் தேரை விழாமல் பார்த்துக்கொள்ள அதை பாதுகாக்க கட்டுவதற்கு முன்பு அதன் முதுகில் வைக்கிறான். ஆண் தேரை இப்போது தான் முட்டைகளை சுமந்து செல்வதைக் கண்டு மீண்டும் சுயநினைவுக்கு வரும்போது அதிர்ச்சி அடைகிறான். அது அதன் இறந்த கூட்டாளிகளிடம் நகர்கிறது. ஒரு பெரிய தூரம் குதிப்பதற்கு முன் அதன் விடைபெறுகிறது. அந்த பகுதியிலிருந்து தனது இறுதி தாவலை மேற்கொள்வதற்கு முன் நெருப்பு தேர் நாரியை சிறிது நேரம் முற்று பார்க்க திரும்பி பார்க்கிறது. மேலும் தேரை அவர்களுக்கு நன்றி சொல்ல முயற்சிப்பதாக அவள் முடிவு செய்கிறாள். அவர்கள் தேரைகளை முடித்து விட்டதால் தேரைகளுடன் சியான் நாரியை கீழே வரச் சொல்கிறாள். ஆனால் அவர்கள் கற்களை பெற முடியும். நாரி உற்சாகமாக எரிமலை குழிகளிலிருந்து கற்களை பிடிக்கிறாள். ஆனால் சியான் அவளை கவனமாக இருக்குமாறு எச்சரிக்கிறான். ஏனெனில் அவள் அவற்றை கீழே போட்டால் அவள் காலில் காயம் ஏற்படும். நாரி சிரிக்கிறாள். நகைச்சுவையாக அந்த கல் அவளுடைய வலிமையுடன் ஒப்பிடும்போது ஒன்றுமில்லை என்று கூறுகிறாள். மறுபுறம் கூவை கற்களை சுமக்க சிரமப்படுகிறான். மேலும் அவன் இதை தனது சிறிய உடலில் குற்றம் சாட்டுகிறான். பின்னர் சியான் அவரை பார்த்து கொள்ளும் போது
தனது வேலையை பார்த்து கொள்ளும்படி வற்புறுத்துகிறான். கற்களை பற்றி கூ தனது நண்பர்களுக்கு பரிசுகளை கூட கொண்டு வந்ததாக சியான் நம்புகிறான். ஆனால் கூ பதிலடி கொடுத்து மோன் அரக்கர்களுக்கு நண்பர்கள் இல்லை, உண்மையில் அவன் அவர்களை சந்திக்க திட்டமிடவில்லை, ஆனால் அவன் பரிசுகளை கைவிட்டு வெளியேற விரும்புகிறான். கூ தனது உறவினர்களை இழக்கிறார் என்பதை அறிந்து சியான் மிகவும் ஈர்க்கப்படுகிறார். இது அவரை மிகவும் புத்திசாலித்தனமாக அரக்கனாக ஆக்குகிறது. மறுபுறம் கூ அவர்களை இழக்கவில்லை என்று கூறி தன்னை ஏமாற்றிக் கொள்கிறான். பின்னர் சியான் குவினிடம் ஏன் தனது கூட்டத்தை விட்டு சென்றான் என்று கேட்கிறான். பின்னர் கூ தனது அறிவு விழிப்புணர்வால் நல்ல விஷயங்கள் வந்தன, மேலும் கெட்ட விஷயங்கள் உள்ளன என்று குறிப்பிடுகிறான். தற்போது இருக்கும் வெறுமையை ஒருபோதும் உணர்ந்திருக்க மாட்டேன் என்று உணர்ந்தான். மொழியை கற்றுக்கொள்ளாவிட்டால் தன்னை நாசமாக்கினான். யாருடன் சரியாக பழக முடியாததால் கூ உயர்ந்தவனாகவும் தனிமையாகவும் உணர்ந்தான். அதனால் தான் அவன் கூட்டத்தை விட்டு வெளியேறினான். உண்மையில் அவன் போய்விட்டான் என்பது அவனது கூட்டத்திற்கு தெரியாது. அவர்களுக்கு உண்மையில் உறவு உணர்வு இல்லை. கற்களை அகற்றும் செயல்பாட்டில் நாரி திடீரென்று ஒரு முட்டையை காண்கிறாள். அது வெளிப்படையாக ஒரு அரக்க முட்டை, ஆனால் அவளது என்று தெரியவில்லை. இருப்பினும் முட்டையில் ஒரு சிறிய விரிசல் இருந்தது. கூ கிட்டத்தட்ட விழுந்து தான் சுமந்து வந்த கல்லை கீழே போட்டபோது முட்டையிலிருந்து குஞ்சு பொரிக்கும் குஞ்சு வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வளர முட்டையிலிருந்து தானாகவே உடைந்து வெளியே வர வேண்டியிருப்பதால் குஞ்சு பொரிக்கும் குஞ்சுக்கு ஏதேனும் சிக்கல் இருக்கலாம் என்று சியான் கவலைப்படுகிறார். நாரி கவலைப்படுகிறான். மேலும் முட்டையை சமைக்காமல் இருக்க அதை அவர்களுடன் எடுத்துச் செல்லுமாறு அவள் பரிந்துரைக்கிறாள். கூ இதற்கு எதிராக இருக்கிறான். ஏனெனில் அதிலிருந்து எந்த வகையான அசுரன் குஞ்சு பொரிக்கும் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒரு கூடுக்கு ஏற்றதாக இருக்கும் என்று நம்புகிறான். அதோடு முட்டையின் உள்ளே என்ன இருக்கிறது என்பது குறித்து அவன் கொஞ்சம் ஆர்வமாக உள்ளான். கவனமாக பரிசீலித்த பிறகு அவர்கள் முட்டையை வீட்டிற்கு எடுத்துச் செல்வார்கள் என்று சான் முடிவு செய்கிறான். அந்த மாதிரி ஒரு முட்டையை இதற்கு முன்பு பார்த்ததில்லை என்பதால் முட்டையை விட்டுவிடுங்கள். பின்னர் சியான் அவன் மீது குற்ற உணர்ச்சி அட்டையை பயன்படுத்துகிறான். அவன் ஏன் கல்லை உடைக்க கீழே போட்டான் என்று கேட்கிறான். முதலில் முட்டை கூ பழியை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் நாரி அதை சோனிடம் நினைவூட்டுகிறான். அவன் எடுக்கவிருக்கும் முட்டாள்தனமான முடிவால் காயமடைய நேரிடும். பின்னர் சியான் கூ இருக்கும் வரை கவலைப்பட ஒன்றுமில்லை என்று கூறுகிறான். கூ அவன் சொன்னதை கணக்கில் எடுத்துக்கொண்டு முட்டையை வீட்டிற்கு எடுத்துச் செல்ல ஒப்புக்கொள்கிறான். அவர்கள் அனைவரும் முட்டையை வீட்டிற்கு எடுத்துச் செல்ல ஒப்புக்கொண்டதால் சியான் அவர்கள் தங்கள் கல் சுரங்கத்தை தொடருமாறு அறிவுறுத்துகிறான். விரைவில் கிசியோ திரும்பி வந்ததை காண குழு வீடு திரும்பியது. சியானின் பைகளை அவருக்காக எடுத்துச் செல்ல முன்வருகிறான். மேலும் சியான் தான் வலிமையானவர் என்று கூறுவதால் பையை அவரிடம் கொடுக்க முடிவு செய்கிறான். கிசி பையை சேகரிக்கிறார். ஆனால் தோரின் சுத்தியலை கொடுத்தது போல் உடனடியாக அதை கீழே போடுகிறான். மேலும் அவருக்கு என்ன ஆனது என்று கேட்கிறான். எரிமலை பகுதியில் கூவின் பரிசு அவரது உறவினர்கள் அவர்களுக்காக விட்டு சென்ற ராமன் பொதிகள் கிசாக் எங்காவது அடிபட்டிருக்க வேண்டும் என்று சியான் புரிந்து கொள்கிறான். ஆனால் கிசியோவிலிருந்து இது அவருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது. கொடுமைப்படுத்தப்பட வேண்டிய நபராக தெரியவில்லை. நாரி வழக்கமாக தன்னை அடிப்பார் என்று கிசியோ தனது ஒளியை குறைக்கும் தருணங்களை பாதுகாக்க முயற்சிக்கிறான். ஆனால் அந்த நபர் உண்மையில் அதை பற்றி பெருமைப்படுகிறான் என்பதை சியான் நம்பவில்லை. அவர்களுக்கு உணவு தயார் செய். சிறிது நேரம் கழித்து சியான் கற்களில் வேலை செய்வதை நாரி காண்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்று அவரிடம் கேட்கிறான். கற்களை வெட்டி வடிவமைப்பதன் மூலம் விளக்கில் வேலை செய்வதாக சியான் குறிப்பிடுகிறான். தனது தந்தையைப் போலவே இருப்பவர் தென்னை தினத்தை சேர்ந்த தனது தந்தையை பற்றி பேசுகிறாரா என்று சியான் கேட்டு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறான். நாரியும் ஆம் என்று கூறி விளையாட முயற்சிக்கிறாள். சிறிது நேரத்திற்கு பிறகு கூ மற்றும் திமிங்களுக்கு இடையே ஒரு சண்டை வெடிக்கிறது. மண்டோரியாசஸ் தனது பிரதேசத்தை ஆக்கிரமித்ததாக நம்புவதால் அவன் பின்னர் கிசாக் தனது சிறப்பு உணவுகளில் ஒன்றாக டோஃபு பாக்கெட்டுகளை சமைத்து முடிக்கிறான். அவன் உணவை பரிமாறுகிறான். மேலும் குழுவை தோண்டி எடுக்குமாறு வற்புறுத்துகிறான். சியான் உணவில் ஆர்வமாக இருந்தாலும் அவரது முகத்தில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை அறிய விரும்புவதாக அவன் கிசியோவிடம் கூறுகிறான். பதவி உயர்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஹண்டர் அசோசியனுக்கு சென்றதாக கிசோக் குறிப்பிடுகிறான். தொடர்ந்து 7 ஆண்டுகள் தோல்வியடைந்தது. இது இறுதியில் சண்டைக்கு வழிவகுத்தது. அவன் தனது கதையை முடிப்பதற்குள் குழு தங்கள் உணவை முடித்துவிட்டு மேலும் கேட்கிறது. வேட்டைக்காரங்க தன்னிடம் சுற்றித் திரிவதை நிறுத்தச் சொன்னதாக கிசோக் குறிப்பிடுகிறான். அவன் முழு தோல்வியை தவிர வேறில்லை. கிசியோ கூறுகையில் அவர்கள் அவரது தலைமுடியை பற்றி தொடர்ந்து கிண்டல் செய்தனர். அதனால்தான் அவன் அவர்களின் கேலிக்கு ஆளானார். இறுதியில் அவர்களுடன் சண்டையிட்டான். அவரது முடிவுறுதல் என்பது இதுவரை யாராலும் தீர்க்க முடியாத ஒரு மருத்துவ மர்மமாகவே உள்ளது. சியான் பின்னர் அடுத்த பதவி உயர்வு தேர்வு எப்போது என்று அவரிடம் கேட்கிறான். மேலும் கியோ 90 நாட்களில் என்று கூறுகிறான். அவர்களுக்கு இன்னும் சிறிது நேரம் இருப்பதால் சியான் அவர்களுக்கு நேரம் இது என்று கூறுகிறான். சிறப்பு பயிற்சியில் ஈடுபட வேண்டும். கிசாக் பயிற்சியில் ஆர்வமாக உள்ளான். மேலும் சியான் கேட்கும் எதையும் செய்யப்போவதாக அவன் உறுதியளிக்கிறான். முதலில் செய்யப்போவது பாத்திரங்களை எடுத்துக்கொள்வது என்று அவன் கூறும்போது சியான் அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறான். நாரியிடமிருந்து எரிமலை சாம்பலை அகற்ற மீதமுள்ள பளபளப்பான கற்களை கழுவ வேண்டும் என்று சியோன் கூறும்போது கிசாக் இன்னும் பாத்திரங்களை பற்றி அழுது கொண்டே இருக்கிறான். கிசாக் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்தான். அவன் சாவோனுக்கு அவன் குறிப்பிடுவதை நினைவூட்டினான்.
சிறப்பு பயிற்சி பற்றி ஏதோ ஒன்று. பின்னர் சியான் தனது வாழ்நாள் முழுவதும் குப்பையாக வாழ விரும்பினான். பயிற்சியை புறக்கணிக்க சுதந்திரம் இருப்பதாக அவரிடம் கூறினான். பின்னர் சியான் நாரியிடம் திரும்பி அவர்களுக்கு உதவ மீன் பிடிக்க செல்ல வேண்டும் என்று கூறுகிறான். நாரி இதை பற்றி உற்சாகமாக இருக்கிறான். மறுபுறம் கிசியோ சியான் பாத்திரங்களை கழுவச் சொல்ல ஒரு காரணம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். புகார் செய்வதற்கு பதிலாக கிசாக் வேலை செய்யும் ஒரு மனிதன் என்பதால் பாத்திரங்களை கழுவ தொடங்குகிறான். பி கிளாஸுக்கு செல்வது மிகவும் கடினம். கிசாக் தன்னிடம் உள்ள அனைத்து நல்ல குணங்களையும் பற்றி பேசுவதில் எந்த தருணத்தை வீணாக்குவதில்லை. கிசாக் நாரி மற்றும் சியோனின் பின்னால் ஓடுகிறான். அவன் அவர்களுடன் ஆற்றில் இணைகிறான். நாரி மற்றும் சியான் மீன் பிடிக்க முயற்சிக்கும் போது கிசாக் பாத்திரங்களை சுத்தம் செய்வதில் மும்முரமாக இருக்கிறான். ஆனால் அவன் மீன்களுடன் சிரமப்படுகிறான். வெளிப்படையாக அவனுடைய சக்தி அவனுக்கு நீர்வாழ் விலங்குகளை கையாள்வதை கடினமாக்குகிறது. கிசாக்கின் சியான் முற்றிலும் ஏமாற்றமடைந்து அவனிடம் சொல்கிறான். அவனுடைய மனாவுக்கு அதன் பயன்பாடுகள் உள்ளன. அவன் தன் மானாவுடன் ஒரு கேடயத்தை வைக்க சொல்கிறான். மேலும் கிசாக் தான் எப்போது முயற்சிப்பதாக குறிப்பிடுகிறான். ஆனால் அது ஒருபோதும் பலனளிக்கவில்லை. இதை கேட்டதும் சியான் ஒரு பளபளப்பான கல்லை பிடித்து கிசாக்கை பிடிக்க சொல்கிறான். கிசாக் திடீரென்று ஒரு பளபளப்பான கல்லை பிடிக்க சொன்னதில் ஆச்சரியப்பட்டான். ஆனால் அப்போதுதான் அந்த கல் அவன் கையில் இருந்து கீழே விழுகிறது. அப்போதுதான் அந்த கல் அடிப்படையில் அதன் மையத்தில் பேய் சக்தி இருப்பதாகவும் அவனால் போதுமான பலத்தை அதில் செலுத்த முடியாது எனவும் அவனுக்கு புரிகிறது. அதை பிடித்து கொண்டான். சில பளபளப்பான கற்களில் அமுக்கப்பட்ட பேய் சக்தி உள்ளது என்றும் பேய் மண்டலத்தில் இருந்து வரும் பேய் சக்தி சுத்தகரிக்கப்படாத சக்தி என்றும் கிசாக் சொல்வது சரி என்று சியான் கூறுகிறான். அதை வெளியே தள்ள சுத்தகரிக்கப்பட்ட மனாவை பயன்படுத்த வேண்டும் என்று சியான் விளக்குகிறான். தன் சக்தியை சரியாக பயன்படுத்துவதற்கு முன்பு சியான் கிசிடம் தன் உடலில் நிறைய மனா இருப்பதை தெரியப்படுத்துகிறான். ஆனால் அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதில் அவனுக்கு திறமை இல்லை. சியான் தன் மார்பில் ஒரு புள்ளியை தட்டி தன் உடலில் ஒரு பாதை திறந்திருக்கிறதா என்று கேட்கிறான். சியான் சொன்னது போல கிசாவிற்கு மனா தன்னுள் பாய்ந்து வருவதை உணர முடிகிறது. மேலும் தான் சிறந்த பாதையை பின்பற்றுமாறு சியான் அவனை வலியுறுத்துகிறான். பின்னர் சியான் பளபளப்பான கல்லை தூக்க முயற்சிக்கும் போது தனது மனாவில் கவனம் செலுத்த சொல்கிறான். கிசாக் அறிவுறுத்தியபடி செய்கிறான். கல்லுடன் சிறிது போராடிய பிறகு இறுதியாக அதை மேலே தூக்க முடிகிறது. பாத்திரங்களை செய்வது மற்றும் கற்களை கழு அனைத்தும் சியானின் திட்டத்தின் ஒரு பகுதி என்று கிஸ் ஈர்க்கப்படுகிறார். கியோசோ அதை செய்வதில் மகிழ்ச்சி அடைவதால் சியான் அவரை தொடரச் சொல்கிறான். பாத்திரங்களை கவனித்துக் கொண்டே தனது மனாவை இயக்குகிறான். முழு சூழ்நிலையிலும் உற்சாகமாக இருக்கும் கிசியோ தான் குறிப்பிடும் அனைத்தையும் செய்ய தயாராக இருப்பதாக சியோனுக்கு உறுதியளிக்கிறான். சியான் தனது உறுதியாலும் முழு விருப்பத்தாலும் ஈர்க்கப்படுகிறான். ஏனெனில் ஆழத்தில் கிசியோ அதை செய்ய முடியும் என்று சியான் நம்பிக்கையுடன் இருக்கிறான். அன்று இரவு சியான் கூரையில் பளபளப்பான கல்லை தொங்க விடுகிறான். மதியம் அதிகாலையில் அவன் உடலில் மீண்டும் தூக்கம் போன்ற எதுவும் இல்லை. திடீரென்று நாரி ஒரு சோம்பியைப் போல தூக்கத்திலிருந்து எழுந்து நிற்பதை அவன் பார்க்கிறான். அவள் வீட்டை விட்டு வெளியே நடக்க தொடங்குகிறாள். வெளியே கூவுடன் நடந்து செல்வதாக கூறுகிறான். சியான் அவளிடம் நீ நடந்து வருகிறாயா என்று கேட்க அவள் பதட்டமாக ஆம் என்று கூறுகிறாள். பின்னர் சோன் நாரியை அசையாமல் இருக்க சொல்கிறான். அவன் ஒரு பெல்ட்டையும் அவள் இடுப்பில் ஒரு பூவையும் அணிவிப்பான். நாரிக்கு இந்த புதிய சேர்க்கை மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அது அவளை குளிர்ச்சியாக காட்டுகிறது. திடீரென்று காட்டிலிருந்து ஏதோ எரிச்சலூட்டும் சத்தத்தை கேட்கிறார்கள். இது நாரியை பயமுறுத்துகிறது. ஆனால் அது ஒரு வெட்டுக்கிளி என்பதால் கவலைப்பட ஒன்றுமில்லை என்று ஷான் அவர்களுக்கு உறுதியளிக்கிறான். அவர்கள் நடக்க தொடங்குகிறார்கள். வீட்டுக்கு திரும்பிய ஷான் நாரியிடம் உடைகள் மற்றும் காலணிகள் போன்ற வேறு ஏதாவது தேவையா என்று கேட்கிறான். பின்னர் ஷான் தனக்கு ஏற்கனவே கொடுத்தவற்றில் தான் மகிழ்ச்சி அடைவதாக நாரி கூறுகிறாள். பின்னர் ஷியோன் ஒரு நல்ல உடை அணிந்து பேய் மண்டலத்திலிருந்து வெளியேறுகிறான். மேலும் அவளும் அதிர்ச்சியால் அவதிப்படுகிறாள். ஒரு குழந்தையின் உடைகள் காரணமாக மனித உலகில் தன்னை கண்டுபிடிப்பேன் என்று சியான் ஒருபோதும் நம்பவில்லை. துணிக்கடையை தேடி சுற்றி திரியும் போது ஒரு கரடுமுரடான தோற்றமுடைய சிறுவன் அவனை அணுகி அவன் 1,01,000 ரூபாய்க்கு துணிக்கடையை கண்டுபிடிக்க உதவ முடியும் என்று அவனுக்கு உறுதியளிக்கிறான். ஷியான் அந்த இடத்தை சேர்ந்தவன் அல்ல என்பதை அவன் தெளிவாக காணக்கூடியதால் அவனை ஒரு கடைக்கு அழைத்துச் செல்ல முடியும் என்று அவன் உறுதியளிக்கிறான். ஷியான் பணம் கொடுக்க தயாராக இருக்கிறான். ஆனால் அவன் அந்த நபரிடம் தன்னிடம் சிறிய ரூபாய் நோட்டுகள் இல்லை என்றும் சிறிய சில்லறை பணம் கிடைத்ததால் மட்டுமே பணம் செலுத்துவேன் என்றும் கூறுகிறான். ஒரு வேட்டைக்காரனிடம் 1,01,000 ரூபாய் இல்லை என்பது அந்த சிறுவனுக்கு பிடிக்கவில்லை. மேலும் சியான் மோசடி செய்யப்பட்ட ஒரு புதுமுகம் என்று அவன் கருதுகிறான். ஆனாலும் அவன் இன்னும் கேட்கிறான். சியான் தன்னிடம் துணி வாங்க பணம் இருப்பது போல் இருப்பதால் தன்னை பின்தொடர சொல்கிறான். அவர்கள் தெருவில் நடந்து செல்லும் போது அவன் தன்னை ஓங்கு என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். மேலும் சியான் சுட்டி நிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் ரோந்து கார்களை கவனிக்கிறான். சியான் எந்த உபகரணமும் இல்லாமல் வாயிலிருந்து வெளியே வந்ததால் நீண்ட காலமாக விழித்திருக்கவில்லை என்பதை தெளிவாக காணலாம். போங்குவிடம் சியான் மற்ற வலிமையான ஆட்களால் கொள்ளையடிக்கப்பட்டார் என்று அவன் நம்புகிறான். சியான் அந்த குழந்தை என்று நினைக்கிறான். அவரது வயதிற்கு புத்திசாலி, ஆனால் அவன் 17 வயது என்பதால் அவன் ஒரு குழந்தை அல்ல என்று அவன் வாதிடுகிறான். திடீரென்று அவர்கள் முன்னால் சில குண்டர்களை காண்கிறார்கள். போங்கு சியானிடம் மாவட்டத்தை தவிர்க்க சொல்கிறான். ஏனெனில் அது மிகவும் ஆபத்தான சேரி. வெளிப்படையாக விண்வெளி கும்பல் ஒரு காலத்தில் மாவட்டம் 11 இருந்தது. ஆனால் அவர்கள் தங்கள் பிரதேசத்தை மட்டும் 13 விரிவுபடுத்தியுள்ளனர். போலீசார் இப்போது அங்கு செல்வதில்லை என்று போங்கு கூறுகிறார். அப்போதுதான் போங்கு அவர்கள் உண்மையில் நிற்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறான். மாவட்டம் 12 இது சியானை கவலையடைய செய்தது. மாவட்டம் 13 அவன் அந்த வாழ்ந்த அனாதை இல்லம் இன்னும் அருகே இருக்கிறதா என்று அவன் யோசித்தார். இதற்கிடையில் ஒரு குழந்தைகள் துணிக்கடைக்குள் உரிமையாளர் ஏற்கனவே குழந்தைகள் கடையை திறக்கும் முடிவை வருத்தப்படுகிறார்கள்.
சியான் கடைக்கு நுழையும் போது அவள் தொழில்களை மாற்ற நினைத்துக் கொண்டிருக்கிறாள். போங் சூ மற்றும் கடை உரிமையாளர் பார்க்கிறான். இடையே ஒரு வேடிக்கையான உரையாடலுக்கு பிறகு சியான் சில துணிகளை வாங்க அங்கு வந்திருப்பதாக அவன் அவளிடம் கூறுகிறான். கோபமாக பார்க்கிறான். பாங் சூவின் கன்னங்களை பிடித்து உடைந்த வேட்டைக்காரர்களை அவளுடைய கடைக்கு அழைத்து வருவதை நிறுத்தச் சொல்கிறான். ஏனென்றால் அவளுக்கு ஏற்கனவே நிறைய கடன்கள் உள்ளன. அப்போது சியான் துணிகளை வாங்க விரும்புவதாக சொல்லி 10 மில்லியன் ஒரு பில்லை வெளியே கொண்டு வந்து தன்னிடம் உள்ள பணம் அவ்வளவுதான் என்று கூறுகிறான். அவர்கள் இதை பார்க்கும் தருணத்தில் பார்க் ஒரு நல்ல கடை உரிமையாளராக நடிக்க தொடங்கும் போது அவர்களின் வரவேற்பு மாறுகிறது. அதே நேரத்தில் போங்கு அவனுக்காக ஒரு தட்டு சிட்டுண்டி மற்றும் ஒரு பானத்தை எடுத்து செல்கிறான். பார்க் கடையில் உள்ள அனைத்து துணிகளையும் சந்தைப்படுத்த தொடங்குகிறாள். பின்னர் சியான் கடை உரிமையாளரிடம் ஒரு நடுத்தர வயது பெண்ணுக்கும் தனக்கும் துணிகள் தேவை என்று கூறுகிறாள். இதை கேட்டு பார்க் மகிழ்ச்சி அடைகிறாள். அவள் தன் கடைக்குள் குதித்து தன்னிடம் உள்ள அழகான ஆடைகளை வெளியே கொண்டு வர தொடங்குகிறாள். நாளின் இறுதியில் சியான் கடையில் இருந்து தன்னால் அனைத்து துணிகளையும் வாங்கிவிட்டான். மேலும் கடை உரிமையாளர்கள் அவளுடைய நாள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படியே தொடருங்கள். எல்லாவற்றையும் பேக் செய்த பிறகு அவள் அவற்றை டெலிவரி செய்ய முன் வருகிறாள். ஆனால் சியான் அவற்றை தானே எடுத்துச் செல்ல முடியும் என்று அவளுக்கு உறுதியளிக்கிறான். பின்னர் சியான் போங்குவுக்கு 1,00,000 ஒன்றை வெளியே கொண்டு வருகிறான். மேலும் அவனிடம் இன்னொரு உதவி கேட்க வேண்டும் என்று அவனிடம் கூறுகிறான். அவர்கள் கடையிலிருந்து வெளியே வந்த பிறகு போங் சூ சியோனைத்தான் கேட்ட ஒரு விடுதிக்கு அழைத்துச் செல்லும் வரை அமைதியாக இருக்கிறான். மேலும் உரிமையாளர் ஒரு நல்ல மனிதர். இதை கேட்ட பிறகு சியான் போங்குவை தனக்காக வெளியே காத்திருக்க சொல்கிறான். போங்கு கடையில் என்ன நடந்தது என்று யோசித்துக் கொண்டு வெளியே நிற்கிறான். சியான் அவனுக்கு 1,00,000 கொடுத்தாலும் அவனுக்கு துணிகளை வாங்கியதாலும் ஏதோ தவறு இருப்பதாக அவன் நம்புகிறான். அவன் குழந்தைகளை கடத்த சொல்லி ஓடி போவதாக வேண்டாமா என்ற விருப்பத்தை விட்டுவிட்டு சியான் உண்மையில் ஒரு நல்ல மனிதராக இருக்கலாம் என்பதை அவன் நம்புகிறார். அதே நேரத்தில் அவன் அதை பற்றி யோசித்து சியான் உண்மையில் ஒரு நல்ல மனிதராக இருக்கலாம் என்பதை உணர்கிறான். உரிமையாளர் நல்லவர் என்பது குறித்து போங்கு சொன்னது சரிதான். திடீரென்று அவன் போங்குக்கு ஒரு சாவியை கொடுத்து தான் தெருக்களில் வசிப்பதை தெளிவாக காண முடியும் என்று கூறுகிறான். கூடுதலாக அவன் தனது உணவுக்கும் பணம் செலுத்தியுள்ளார். சியான் போங் சுவியிடம் சரியாக சாப்பிடுகிறாரா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள சொல்கிறான். எல்லாவற்றையும் வரிசைப்படுத்திய பிறகு அவன் போங் சுவனிடம் தான் புறப்படுவதாக சொல்கிறான். அன்றுதான் அவரை சந்தித்தால் போங்கு அவரிடம் ஏதேனும் மறைமுக நோக்கம் உள்ளதா என்று கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. சியான் தனக்கு எல்லா நல்ல காரியங்களையும் செய்தார் என்பதை போங்குவால் நம்ப முடியவில்லை. முன்பு அப்படித்தான் இருந்தது. நீண்ட காலத்திற்கு முன்பு இருந்த போங் சூவை போலவே தான் ஒரு காலத்தில் இருந்ததாகவும் சியான் குறிப்பிடுகிறான். இதன் மூலம் சியான் பேய் மண்டலத்திற்குள் நுழைகிறான். அவன் திரும்பி வரும்போது சியான் சொல்லாமல் வெளியே வந்ததால் நாரி ஏற்கனவே கவலைப்பட்டிருக்கிறாள். எதுவும் இல்லை. பின்னர் நாரி பரிசுகளை பெற வெளியே சென்றதாக சியான் குறிப்பிடுகிறான். அவன் பையை அவளுடன் கீழே போடுகிறான். அது அடிப்படையில் நல்ல ஆடைகள் நிரம்பியுள்ளது. சியான் அவளுக்காக வாங்கிய நல்ல ஆடைகளை பற்றி நாரி மிகவும் உற்சாகமாக இருக்கிறான். அவற்றை வீட்டிற்குள் எடுத்துச் சென்று முயற்சிக்க சொல்லுங்கள். ஒரு விரைவான வெளிப்படையாக சியான் மனித உலகத்திற்கு செல்ல கேசக்கின் ஆடைகளை கடன் வாங்கினான். திரும்பி வரும்போது அவனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. பின்னர் சியான் மடிக்க அமர்ந்திருக்கிறான். துணிகளை நாரி முயற்சிக்கும் போது நாரி தனக்கு வாங்கிய ஆடைகளை பற்றி உற்சாகமாக இருப்பதை கண்டு சியான் மகிழ்ச்சி அடைகிறாள். மேலும் அவற்றை அணிந்திருக்கும் போது அவளும் அழகாக இருக்கிறாள். சிலவற்றை முயற்சித்த பிறகு அவள் இறுதியாக தனக்கு சிறந்த ஒன்றை தேர்ந்தெடுக்கிறாள். அது நடுவில் ஒரு குஞ்சு வரைந்து கொண்டிருக்கும் ஒன்று. மேலும் அது கூ போல இருப்பதாக அவள் கூறுகிறாள். ஒரு துணியில் வரையப்பட்ட ஒரு மந்தமான கோழியுடன் தான் ஒப்பிடுவதை கூ நம்ப முடியவில்லை. பின் சியான் அவளுக்கு மீதமுள்ள ஆடைகளை மடித்து முயற்சிக்கும் வாய்ப்பை வழங்குகிறாள். அதை அவள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறாள். கூ குறிப்பிடுகிறாள். சியான் திரும்ப கொண்டு வந்த அனைத்து ஆடைகளுக்கும் வீட்டில் இடமில்லை. சியான் இதை பற்றி யோசித்து வருவதாகவும் அதற்கு தீர்வு என்னவென்றால் வீட்டை விரிவுபடுத்தி ஒரு வாக்கின் அலமாரியை உருவாக்கி பின்னர் ஒரு உள்ளமைக்கப்பட்ட அலமாரியை நிறுவுவதாகவும் கூறுகிறான். கூ கவலைப்படுகிறான். இதற்காக அவர்கள் மரங்களை வெட்ட தொடங்க வேண்டும். ஆனால் சியான் அவரிடம் அவர்களுக்கு உதவ சரியான நபர் இருப்பதாக கூறுகிறான். அப்போது அவன் கிசியோவை அழைத்து தனக்கு இன்னொரு சிறப்பு பயிற்சி இருப்பதாக கூறுகிறான். அவன் தனது பயிற்சி உடையை சுத்தம் செய்து விட்டான். இதன் மூலம் அவன் சியானின் கிழிந்த உடையை பற்றி பேசுகிறான். கிசாக் அது விஷத்தில் நனைந்ததாகவும் அவருக்கு தெரியாததால் அதை தொட்டதால் அவன் கிட்டத்தட்ட இறந்து விட்டதாகவும் குறிப்பிடுகிறான். கிசாக் சியானை நம்புகிறான். வேண்டுமென்றே தன்னை வலிமையாக்க பயிற்சி அளிக்க உடையில் விஷத்தை விட்டுவிட்டார். கிசோவுக்கு தெரியாமல் சியான் அதை கழுவ மிகவும் சோம்பேறியாக இருந்தான். திடீரென்று அதை அணிய சுதந்திரம் இருப்பதாக சியாவிடம் கூறுகிறான். அது சரியான பயிற்சி சீருடையாக இருக்கும் என்று அதை அணிந்து கொண்டு கொஞ்சம் மரத்தை வெட்டச் செல்கிறான். வழிகாட்டி உள்ளே நுழைந்து அவனுக்காக மரங்களை தேர்ந்தெடுப்பது கூட அவன்தான் என்று கூறுகிறான்.
கியோக் உடனடியாக கவலைப்படுகிறான். ஏனென்றால் அவன் அந்த உடையை அணிந்ததால் உண்மையில் இறக்கக்கூடும். மேலும் சியான் மரங்களை வெட்டச் சொல்லி அதை கடினமாக்குகிறான். திடீரென்று நாரி வீட்டிற்குள் இருந்து அவர்களை நோக்கி முட்டையில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக கூறி கத்துகிறான். குழு வீட்டிற்குள் நுழைந்த சியோன் முட்டை குஞ்சு பொறிக்கப் போகிறது என்று நம்புகிறான். அதனால் தான் அசைவுகள் வன்முறையாகின்றன. முட்டையிலிருந்து ஒரு பேரிழவு தர அசுரன் வெளியே வருமோ என்று கிசோக் கவலைப்படுகிறான். ஆனால் நாரி அதை ஏற்கவில்லை. அது போகப் போகிறது. ஒரு அழகான அசுரனை தாக்குகிறான். முட்டை குஞ்சு பொறிக்க தொடங்கும் போது இருவரும் வாக்குவாதம் செய்கிறார்கள். முதலில் வெளியே வருவது சில கூர்மையான நகங்கள். முட்டையிலிருந்து முழு முட்டையும் குஞ்சு பொறித்து உள்ளே இருக்கும் உயிரினத்தை காட்டும் வரை அந்த குழு ஆர்வமாக இருக்கிறது. ஆனால் நாரியும் கியோக்கும் முற்றிலும் குழப்பத்தில் உள்ளனர். ஏனெனில் அந்த உயிரினம் அவர்கள் முன்பு பார்த்த உயிரினம் அல்ல. அதன் கால்கள் ஒரு பறவையின் கால்களைப் போல இருக்கும். பின்னர் கிசியோ தனது எஜமானர் கேட்டபடி மரங்களை வெட்ட தொடங்குகிறான். கூ தனது தலையில் அமர்ந்து கண்காணிக்கவும் மேற்பார்வையிடவும் அமர்ந்திருக்கிறான். மேலும் மரங்களை வெட்டும் போது கியோவில் உள்ள விஷம் காரணமாக மிகவும் கடினமான நேரத்தை அனுபவிக்கிறான். உடை சியோன் அந்த மோசமான உடையில் சரியாக நடந்து கொண்டிருந்ததை கிசோக் நம்ப முடியவில்லை. மறுபுறம் சியோன் துணிகளை மடித்துவிட்டு நன்றாக நேரத்தை செலவிட்டார். பின்னர் நாரி தனது கைகளில் அந்த உயிரினத்துடன் தோன்றி சியோனிடம் கூறுகிறார். அது ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ள மற்றும் நல்ல உயிரினம் போல் தெரிகிறது. அந்த உயிரினம் நாரிக்கு விசுவாசமாக இருப்பதாக சியான் நம்புகிறான். ஏனெனில் அது தனது உயிரை காப்பாற்றியது. அவள்தான் என்பதை கண்டுபிடிக்க முடியும். சியான் பின்னர் அது ஒரு பகுதி பாம்பாக இருப்பதால் அதற்கு சாசா என்று பெயரிடுமாறு பரிந்துரைக்கிறான். சாசா குதித்து காடுகளை நோக்கி ஓடும்போது நாரி இன்னும் சியானுடன் இதை பற்றி விவாதிக்கிறாள். இது குடும்பத்திற்கு நல்லது என்று பேசுகிறது. பின்னர் சியான் காசா போன்ற ஒரு உயிரினத்தை இதற்கு முன்பு பார்த்ததில்லை என்று கூவிடம் கூறுகிறான். மேலும் கூ அதையே கூறுகிறாள். அதாவது அது ஒரு அரிய இனம் என்ற அர்த்தம். இருப்பினும் அந்த அசுரன் எரிமலை பகுதியைச் சேர்ந்தது என்பது உறுதி என்று கூவுக்கு தெரியும். மேலும் இதனால் அவர்கள் மாண்டோரியாக்களை கண்காணிக்க வேண்டும். எரிமலை மண்டலத்தைச் சேர்ந்த அரக்கர்கள் தாவர வகை இனங்களை ஒரு சுவையான உணவாக கருதுகிறார்கள். அடிப்படையில் அவர்கள் இப்பகுதியில் தாவரங்கள் குறைவாக இருப்பதால் அவர்கள் பார்க்கும் எந்த தாவரத்தையும் சாப்பிடுகிறார்கள். இதனுடன் வலுவான பேய் சக்தியால் நிரப்பப்பட்ட தாவரங்களை அவர்கள் விரும்புகிறார்கள். இதன் காரணமாக அசுரன் மாண்டோரியாக்களை தோண்டி எடுத்து அவற்றை உண்ண முயற்சிக்கும் என்று கூ நம்பிக்கை கொண்டுள்ளான். கூ கவனித்தது போல அசுரன் ஏற்கனவே மாண்டோரியாக் வயலுக்கு சென்று விட்டது. அவர்களுக்கு இடையே ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. நாரி அவர்களை தடுக்க விரும்புகிறான். ஆனால் சாவோன் இதற்கு தேவையில்லை என்று கூறுகிறான். அவற்றின் வேறுபாடுகள் சாசா இன்னும் இளமையாக இருப்பதால் அது தாவரங்களுக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்தாது என்று சியோன் நினைக்கிறான். அப்போதுதான் சாசா மிகச்சிறிய மாண்டோரியாவை இலக்காக கொள்கிறாள். ஆனால் மிகப்பெரிய அதை தடுக்குகிறது. மாண்டோரியா உடனடியாக தற்காப்பு மற்றும் எதிர்த்தாக்குதல் அமைப்பில் குதிக்கிறாள். எதிர்பார்த்தபடி இரண்டாவது மாண்டோரியா எதிர் தாக்குதலை தொடங்குகிறான். இருப்பினும் சாசா புன்னகைப்பது போல் தோற்றமளிக்கும் அதே வேளையில் தாக்குதலை தனது வாளால் தடுக்கிறது. முடிவில் மாண்டோரியாக்கள் சாசாவை அடிக்கிறார்கள். அது அழத் தொடங்குகிறது. சாசா ஓடிவிடுகிறார். மேலும் மாண்டோரியாக்கள் சண்டையின் முதல் சுற்றில் வெற்றி பெற்றவர்கள் என்று சியான் குறிப்பிடுகிறான். நிகழ்ச்சி முடிந்ததால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கு திரும்ப வேண்டிய நேரம் இது என்று சியான் கூறுகிறான். 2 நாட்களுக்கு பிறகு கிசியா வீட்டின் நீட்டிப்பை கிசாக் மகிழ்ச்சியுடன் கன்னத்தில் வலிந்தோடும் மகிழ்ச்சியுடன் உடையை கலற்றுகிறான். அவன் அப்படி செய்தாரா என்று அவன் ஆச்சரியப்படுகிறான். அதை சிறப்பாக செய்தான். ஆனால் சியான் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செய்ததற்காக அவனை பாராட்டுகிறார். வீடு பூக்களின் வாசனையைப் போல வாசனை வீசுவதால் நாரியும் ஈர்க்கப்படுகிறாள். மேலும் கட்டிடத்திற்காக குழு நறுமண மரத்தை தேர்ந்தெடுப்பதால் இது ஏற்படுகிறது. மேலும் அவன் ஸ்கேன் சிக்னை தேர்ந்தெடுக்கிறான். இது ஒரு மனிதன் நினைக்கக்கூடிய முட்டாள்தனமான பெயர். நாரி தனது சொந்த பெயரை சொல்கிறாள். ஆனால் அதுவும் குப்பையாக மாறிவிடும். கூ உரையாடலில் சேர விரும்புகிறாள். சியோன் அவளிடம் அவரது உண்மையான பெயரை கேட்க முடிவு செய்கிறான். தனக்கு முன்பு ஒரு பெயர் இருந்ததாக கூறியதால் பின்னர் கூ தனது உண்மையான பெயர் ராக்கி மவுண்டன் ஷூயிப் என்று வெளிப்படுத்துகிறான். இது அடிப்படையில் அவரது அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. சியான் மந்தமான மூளைகளுடன் வாழ்வதால் ஏமாற்றத்தில் மூழ்குகிறான். வேறு யாரும் இல்லாததால் ஒருவருக்கு சிறந்த பெயரை கொண்டு வர முடியாது. குழு சாசாவுடன் ஒட்டிக்கொள்கிறது. வீட்டை நீட்டிக்கும் வேலை முடிந்துவிட்டதால் கூயி சியானிடம் அடுத்த திட்டம் என்ன என்று கேட்கிறாள். பின்னர் சியான் மனித உலகில் இருந்தபோது என்ன நினைத்தார் என்பதை வெளிப்படுத்துகிறான். வீட்டை பின்னர் சியான் ஒரு எஸ் வகுப்பு அசுரன் அல்லது முரட்டு வேட்டைக்காரங்க தோன்றக்கூடும் என்று கூறுகிறான். மக்களை வெளியே வைத்திருக்க அவர்கள் தேடுவதால் அது அடர்த்தியான பேய் சக்தி கொண்ட பொருட்களால் செய்யப்பட வேண்டும் என்று
கஸ் கூறுகிறார். மேலும் இதை பெற அவர்கள் கடலோர பகுதிக்கு செல்ல வேண்டும். வெளிப்படையாக அங்கு ஒரு மஞ்சள் நிற குவார்ட்ஸ் உள்ளது. அது பிளாக்ஸ்டோனை விட கடினமானது. அவர்கள் வேலியை இணைத்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று சியான் ஏற்கனவே கற்பனை செய்து கொண்டிருக்கிறான். அது சரியான நேரத்தில் நடந்ததால் கிசாக் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. கிசாக் உடனடியாக சியானிடம் பேய் சக்திக்கு மருந்து வாங்க வெளியே செல்ல வேண்டும் என்று கூறுகிறான். சியான் ஒப்புக்கொள்கிறான். மாண்டோரியாக்களை கவனித்து கொள்ள சொல்கிறான். அவர்கள் தாமதமாக திரும்பி வந்தால் பின்னர் கிசாக் சியோனிடம் கடலோர பகுதியில் கவனமாக இருக்க சொல்கிறான். ஏனெனில் இது ஏரங்க் வேட்டைக்காரர்களுக்கும் அதற்கு கீழே உள்ளவர்களுக்கும் ஆபத்தான இடம். அடிப்படையில் இந்த பகுதி 2 பேரிளவு அரக்கர்களால் ஆளப்படுகிறது. இது முதல் முறையாக சியான் இதை கேட்பார். மேலும் அவர்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு ஆய்வகத்திலிருந்து தப்பிச் சென்ற சிமேரா வேட்டைக்காரங்க என்று அறிக்கையில் கூறுவதாக கியோ விளக்குகிறான். இதற்கிடையில் சில வேட்டைக்காரங்க நடைமுறையில் கூறப்பட்ட பேரிளவு வகுப்பு அரக்கர்களை எதிர்த்து போராடுகிறாங்க. அவர்கள் நேரடி கண்காணிப்பு தாக்குதலை பெறுகிறாங்க. இதனால் அரக்கர்கள் எதிர் திசையில் திரும்புகிறார்கள். அது ஓடிவிடுவதாக அவர்கள் நம்புகிறார்கள். அதை தொடருமாறு பரிந்துரைக்கிறார்கள். இருப்பினும் அவர்களில் ஒருவர் அவர்களை வெளியே அழைத்து செல்வதற்கு முன்பு அரக்கர்கள் தங்கள் தங்குமிடத்தை அடையும் வரை காத்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். 60 ஆண்டுகளுக்கு பிறகும் அரக்கர்கள் இன்னும் இறக்கவில்லை என்பது வேட்டைக்காரங்க ஆச்சரியப்படுகிறார்கள். மேலும் வேட்டைக்காரங்க அரக்கர்கள் அந்த மகத்தான சாதனையை கெடுக்க அனுமதிக்க தயாராக இல்லை. சாமிரா வேட்டைக்காரர்களின் உருவாக்கத்துடன் வந்தது. திடீரென்று அசுரன் ஓடவில்லை. மாறாக அவர்களை நோக்கி நேரடியாக குறிவைப்பதை அவர்கள் கவனிக்கிறார்கள். வலிமை அசுரன் மீண்டும் அவர்களை நோக்கி வந்து அவர்களை முடிக்கப் போகிறான். அப்போது நாரி அசுரனை தாக்க காட்சியில் தோன்றி அதன் சொந்த அளவிலான மக்களை தேர்ந்தெடுக்க சொல்கிறான். நாரி ஒரு கைமேரா என்பதை அசுரன் கண்டுபிடித்து பின்னோக்கி குதிக்கிறான். நிலைமையை பரிசீலனை செய்ய பின்னோக்கி பின்னர் நாரி சியோனிடம் அசுரன் வேட்டைக்காரர்களை கொடுமைப்படுத்துவதாக கூறுகிறான். ஆனால் சியோன் அது உண்மையில் தவறான வழி என்று நினைக்கிறான். அப்போதுதான் வேட்டைக்காரங்க இயந்திர கைமேரா தங்களை சுற்றி இருப்பதாக கூறுகிறார்கள். பறவை தலையுடன் விவாதிக்கும் வேட்டைக்காரங்க அவர்கள் பின்வாங்கி மனித உலகத்திற்கு திரும்புவது நல்லதுன்னு கூறுறாங்க. இருப்பினும் அவர்கள் வலுவாக திரும்பி வர திட்டமிடுகிறார்கள். இதை கேட்கும் தருணத்தில் சான் அவர்களுக்கு ஒரு வழியாக இருக்கும் என்பதை அவன் அறிவான். அவனும் பறவை தலையும் நிலைமையை கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த பறவை உண்மையிலேயே அவருடைய அரை தோழர். எண் 33 என்பது தெரிய வந்துள்ளது. எண் 33 சாமியிடம் இருந்து வரும் வாசனையும் அடையாளம் கண்டுகொள்கிறது. மேலும் அவன் எண் 17 என்பதை அவரால் கண்டுபிடிக்க முடிகிறது. 66 பல ஆண்டுகளுக்கு முன்பு டிடிஏ ஆய்வகத்திற்கு அருகில் உள்ள ஒரு காட்டில் எண் 33 ஆய்வகத்திலிருந்து தப்பிக்க முயன்றபோது ஒரு சிறுமியை முதுகில் சுமந்து செல்வது காணப்பட்டது. வெளிப்படையாக அந்த சிறுமியின் பெயர் அப்போது கியா. அவர்களை பெறுவதில் அவன் சிரமப்பட கொண்டிருந்தான். வெடிப்பு மந்திரம் செயல்பட்டு அவரை கொல்லும் என்பதால் அவன் 3 நாட்களில் திரும்பி வரவில்லை. இருப்பினும் அவரது சகோதரி ஜியோ இன்னும் பணி நீக்கம் செய்யப்படவில்லை என்று சியான் கூறுகிறான். சியான் எண் 33 ஆய்வகத்தில் தங்கியிருக்குமாறு பரிந்துரைக்கிறான். ஒரு நாள் கூட அவன் சிறிது காலம் வாழ அவரது பக்க விளைவுகளுக்கு அடக்கி மருந்துகளை எடுக்கலாம். பின்னர் எண் 33 சியோனிடம் மற்றவர்களைப் போல அவருக்கு எந்த பக்க விளைவுகளும் இல்லாததால் அவர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்பதை ஒருபோதும் அறியப் போவதில்லை என்று கூறுகிறான். எண் 30 தனது சகோதரியை கீழே படுக்க வைத்து சோனுக்கு அக்கறை காட்டுவது சுதந்திரமாக வாழ்வதுதான் என்று கூறுகிறான். இதை பெற அவன் தனது வழிகளில் இருந்து வெளியேற சோனுடன் போராட தயாராக இருக்கிறான். அப்போதுதான் சோன் அவருக்கு பேய் மண்டலத்திலிருந்து ஒரு கதவை திறக்கிறான். அதிர்ச்சியூட்டும் எண் 33. ஏனெனில் அவரிடம் ஒரு வாயில் கல் இருக்கும் என்று எதிர்பார்த்தார். அடிப்படையில் அவர்கள் பேய் மண்டலத்திற்கு நுழைந்ததால் அவர்களுக்கு 2 வழிகள் உள்ளன என்பதை அவர்கள் அறிவார்கள். அது அவர்களின் மனித செல்கள் பேய் சக்தியால் விஷமாக்கப்படுதல் அல்லது அவர்களின் அசுர செல்கள் உறிஞ்சுதல். பேய் மற்றும் செயல்படுத்துதல். சியான் 33ஆம் எண்ணிற்கு பேய் மண்டலம் தான் தனக்கு சிறந்த வழி என்பதை தெளிவுபடுத்துகிறான். ஏனெனில் அவன் இறக்கும் வரை சுதந்திரமாக வாழ விரும்புகிறான். அடிப்படையில் ஆய்வகத்தின் வெடிக்கும் மந்திரம் அவை உள்ளே நுழைந்ததால் செயல்படாது. பேய் மண்டலத்தில் உயிர் வாழ ஒரு வழி இருக்கிறதா என்று எண் 33 கோனிடம் கேட்கிறான். அவன் தன் மனித உடலையும் மனதையும் பேய் சக்தியிலிருந்து பாதுகாக்க போதுமான மனத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். அது இருக்காது என்று கான் ஒப்புக்கொள்கிறான். ராஜ்யத்தில் 33ஆம் எண்ணுக்கு அவர்கள் 4 வருடங்களாக அரை தோழர்களாக இருந்ததாகவும் ஆனால் ஒருவருக்கொருவர் பெயர்கள் இன்னும் தெரியவில்லை என்றும் கூறுகிறான். அப்போதுதான் 33ஆம் எண்ணுக்கு இறுதியான அவரது பெயர் யூபம் என்பது தெரிய வந்தது. அவர்களின் நினைவுகளை அளிக்க கட்டுப்பாடு அது சரியாக வேலை செய்கிறது என்பதை உணர்ந்தவுடன் அவன் அவர்களை விட்டுவிடுகிறான். வெளிப்படையாக சியான் ஒரு மறதி மூலிகையின் செல்களை தனது உடலில் இடமாற்றம் செய்துள்ளான். இது ஹிஃபானிஸ் மற்றும் நினைவாற்றல் இழப்பை ஏற்படுத்துகிறது. யூபம் பக்க விளைவுகளை காட்டாததால் சியானின் உடலில் எத்தனை விஷயங்கள் செலுத்தப்பட்டன என்பதை நம்ப முடியவில்லை. சியான் சென்ற பிறகு உண்மையில் நிறைய நடந்தது என்பதை அந்த நபருக்கு தெளிவுபடுத்துகிறான். பின்னர் நாரி யூபோவை எங்கிருந்தோ தெரியுமா என்று கேட்க சியோனும் ஆடைகளை இழுக்கிறார். அவர்கள் உண்மையில் கூட்டாளிகள் என்று விரைவாக பதிலளிக்கிறார். இருவரும் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது
கூப் முற்றிலும் குழப்பத்தில் இருக்கிறான். அப்போதுதான் நாரி சோனிடம் மன்னிப்பு கேட்க தலை குனிந்து அவன் தன்னை தாக்கியதாக நினைத்தால் தான் அவரை தாக்கியதாக கூறுகிறாள். ஒரு மோசமான மனிதர். நாரி உடனடியாக பசி பற்றி புகார் செய்ய தொடங்குகிறான். சியோன் யூபோவிடம் தனது வீட்டில் ஏதாவது உணவு இருக்கிறதா என்று கேட்கிறான். சியோன் ஒரு மகளை வளர்க்கிறாள் என்ற உண்மையை நம்ப விரும்பாததால் யூபோம் இன்னும் குழப்பத்தில் இருக்கிறான். சிறிது நேரத்தில் யூபோம் குழுவை தனது வீட்டிற்கு அழைத்து போறான். அது ஒரு உண்மையான பறவை கூடு போல கட்டப்பட்டுள்ளது. சியோன் யூபோவை பாராட்டுகிறான். அவன் உண்மையில் தனது வீட்டை மிகவும் நன்றாக கட்டியதாக கூறுகிறான். பின்னர் யூபோம் தான் செய்த வறுக்கப்பட்ட கிளாம்களின் தட்டை கொண்டு வந்திருக்கிறான். அதை அவன் சேர்த்தான். பேய் பட்டர் நட் அதை பார்த்ததிலிருந்து அது ஏற்கனவே சுவையாக தெரிகிறது. கூ மற்றும் நாரி அதை ருசித்தவுடன் அவர்கள் உணவு சொர்க்கத்தில் தங்களை காண்கிறார்கள். சியோன் கூட உணவு மிகவும் சுவையாக இருப்பதாக ஒப்புக்கொள்கிறான். ஏனென்றால் அவருக்கு பொருட்கள் தீர்ந்து போயிருந்தன. நாரி உணவை மிகவும் ரசித்ததால் யூபோ மீண்டும் உணவை செய்ய சில மட்டிகளை பிடிக்க செல்ல அவள் முன்வந்தாள். பின்னர் மட்டிகளை பிடிப்பது அவளுக்கு சற்று ஆபத்தானதாக இருக்கலாம் என்று யூபம் குறிப்பிடுகிறான். ஆனால் நாரி ஓடிப்போய் முடிந்தவரை பலவற்றை பிடித்ததாக உறுதியளித்தாள். ஏனென்றால் அவள் மனதுக்கு நிறைவாக சாப்பிட விரும்புகிறாள். குழந்தைகள் போய்விட்டாலும் பெரியவர்கள் அவன் வெளியேறியதன் பின்விளைவுகளை பற்றி விவாதிக்க வேண்டியிருந்தது. சியான் அதை கேட்டதும் யூபம் ஈர்க்கப்பட்டான். உண்மையில் அவருக்குள் இருக்கும் அழியாமை செல்களால் மீண்டும் உயிர் பெற்றான். பின்னர் யூபம் சியோனிடம் ஆய்வகத்திற்கு திரும்ப திட்டமிட்டுள்ளாரா என்று கேட்கிறார். அதனால் அவன் அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. பின்னர் சியோன் யூபோவிடம் பழிவாங்க திட்டமிட்டுள்ளாயா என்று கேட்கிறான். பின்னர் யூபம் சியானின் உடலில் உள்ள மந்திரங்கள் அவன் மீண்டும் உயிர் பெற்ற பிறகு மறைந்திருக்கலாம் என்று குறிப்பிடுகிறான். ஆனால் அவற்றை பற்றியும் இதை சொல்ல முடியாது. அது எப்போதாவது இயல்பு நிலைக்கு திரும்புகிறதா என்று. பின்னர் யூபம் அதை உண்மையில் மாற்ற முடியும் என்று குறிப்பிடுகிறான். ஆனால் அவன் வேண்டுமென்றே அதை அப்படியே வைத்திருக்கிறான். வெளிப்படையாக அவனது சகோதரியின் முகம் மாறிவிட்டது. அவன் சாதாரணமாக தெரிந்ததால் அவளுடைய சகோதரி நிச்சயமாக மோசமாக உணர்கிறாள். அப்போது சாவோன் யூபோவிடம் ஒரு நுட்பமான கேள்வியை கேட்கிறான். அதாவது தான் இன்னும் ஒரு மாதம் மட்டுமே வாழ வேண்டும் என்று அவருக்கு தெரியுமா? யூபோம் இதை கண்டு ஆச்சரியப்படுவதில்லை. பேய் உலகில் வந்து உயிர் பிழைக்க மனாவை சேகரிக்க வேண்டியிருந்தது. பின்னர் தனது மனாவையும் பேய் சக்தியும் ஒரே மட்டத்தில் இருப்பதாக உணர்ந்தார். இதன் காரணமாக யூபோம் நீண்ட காலமாக நிம்மதியாக இருந்தார். இருப்பினும் பயங்கரமான ஒன்று சமீபத்தில் அல்ல, சிறிது நேரத்திற்கு முன்பு நடந்தது. கியாவின் மனோ சிக்கிக் கொண்டது. அவளுடைய பேய் சக்தி பெருக தொடங்கியது. யூபோம் அதை வலுக்கட்டாயமாக திறக்க முயற்சிக்கதாகவும் ஆனால் இந்த செயல்பாட்டில் அவரது சொந்த மணாலை சேதப்படுத்தியதாகவும் கூறுகிறான். யூபோம் அதை நிர்வகித்து வருவதாக கூறுகிறான். ஆனால் கியா தூங்கும் விஷத்துடன் பழங்களை சாப்பிட விரும்புவதால் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். கியா வேண்டுமென்றே தனது அமைப்பை அளிக்கும் பேய் சக்தியை மெதுவாக தன்னை ஒரு நகைச்சுவையான நிலையில் வைக்கிறாள் என்று சியான் புரிந்து கொள்கிறான். மறைந்து கொண்டிருக்கிறான். தானும் கியாவும் வாழ முடியும் என்பதை அறிந்ததும் யூபோம் இறுதியில் அதிர்ச்சி அடைகிறான். 15 வயதிலிருந்தே ஆய்வகத்தில் மருந்தியல் படித்ததால் மட்டுமே யூபோவின் அறியாமை சியான் குறை கூறவில்லை. சியான் அவரிடம் கூறுகிறான். ஒரு மாட்டோரியாவின் மீதமுள்ள வேர்களால் நிரப்பப்பட்ட ஒரு மோனோஹோலில் இருந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை குடிப்பதே அவருக்கு தேவை. சியான் எப்போதும் எஞ்சியதே முக்கியமற்றவை என்று நினைத்தார். புதிய நிறுவனங்களாகவும் அதிகமாகவும் பெருகும். இது அடிப்படையில் அதன் சொந்த உயிர் சக்தியின் மூலமாகவும் இதன் காரணமாக அதன் மீதமுள்ள வேர்களில் இருந்து தயாரிக்கப்படும் எந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரும் மனா துளைகளை மீண்டும் உருவாக்குவதில் குறிப்பிடத்தக்க விளைவுகளை காட்டுகிறது. சோன் ஒருபோதும் தண்ணீர் பூபம் தனக்கு ஏற்பட்ட சாபத்தால் போக முடியாது. அதனால்தான் அவன் தான் போக வேண்டும் என்ற வெளிப்படையான உண்மையை சாயன் சுட்டிக்காட்டுகிறான். இருப்பினும் யூபம் போகும்போது நாரி மற்றும் கூய் மீது ஒரு கண் வைத்திருக்கும்படி அவன் வலியுறுத்துகிறான். ரசவாதி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை யார் தயாரிப்பாளர் என்பது பணம் கேட்பதால் சியோன் பூவோவிடம் ஏதேனும் பணம் இருக்கிறதா என்று கேட்கிறான். ஆனால் அவன் இல்லை என்று கூறுகிறான். இருப்பினும் அவரிடம் ஏராளமான பிற பொருட்கள் உள்ளன. அவன் விரும்புவதற்கு போதுமானதாக இருக்கும். சியான் மனித உலகத்திற்கு போகிறான். மேலும் அவன் போங்குவை சந்தித்தது தனக்கு ஒரு ரசவாதி தேவை என்று கூறுகிறான். அதிர்ஷ்டவசமாக போங்கு ஒரு மரியாதைக்குரிய வழிகாட்டியாகிவிட்டார். சேரிகளில் சியோனுக்கு தேவையானதை கண்டுபிடிப்பதற்கான சிறந்த வாய்ப்பு இது என்பதால் அங்கு சியோனை அழைத்து செல்ல அவன் திட்டமிட்டுள்ளான். போங்கு தனது கைகளிலும் கால்களிலும் மணல் மூட்டைகளை அணிந்திருப்பதை சியான் கவனிக்கிறான். ஏன் என்று கேட்கிறான். போங்கு தனது சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்வதாக குறிப்பிடுகிறான். சிறிது நேரத்தில் அவர்கள் ரசவாத கடைக்கு வருகிறார்கள். போங்கு சியோனிடம் ஒரு புதிய கிளை மேலாளர் சமீபத்தில் வந்ததாகவும் அவன் உண்மையிலேயே திறமையானவன் என்றும் கூறுகிறான். அவரது திறமைகளுக்கு கூடுதலாக அவருக்கு நல்ல ஆளுமை உள்ளது. அப்போதுதான் அவர்கள் தொலைவில் இருந்த மேலாளரை கண்டார்கள். லோன் ஷார்க்கியிடமிருந்து ஒரு அழைப்பு வந்தது. மேலாளர் முதலில் கோல்ட் சிட்டி கிளையில் 20 ஆண்டுகள் பணிபுரிந்ததாகவும் ஆனால் அவன் பதவி இறக்கம் செய்யப்பட்டு சேரிகளுக்கு மாற்றப்பட்டதாகவும் கூடுதலாக அவர்கள் அவரது சம்பளத்தையும் குறைத்ததாகவும் பங்கு குறிப்பிடுகிறார். சியோன்
அந்த நபர் ஏதோ தவறு செய்ததாக நம்புகிறார். அதனால்தான் அவன் பதவி இறக்கம் செய்யப்பட்டான் என்பது தெளிவாகிறது. இருப்பினும் ரசவாதி கிம் தெரிவித்த போது அதை அவன் ஒரு பிரச்சனையாளராக இருந்ததற்காக வெளியேற்றப்பட்டான். அப்படித்தான் அவன் சேரியில் முடிந்தது. அப்போதுதான் கிம் போங் சூவின் இருப்பை கவனிக்கிறான். அவருடைய சோகமான முகம் உடனடியாக பிரகாசமாகிறது. பின்னர் போங்கு கிம்மினிடம் சியோனுக்கு ஒரு ரசவாதி தேவை என்று கூறுகிறான். சியான் தனது சக்தியை பயன்படுத்தி அந்த நபரை அணுகுகிறான். மேலும் அவன் தெளிவான திறமையானவர் என்பதை அவரால் பார்க்க முடிகிறது. அவர்களை ஒன்றாக இணைத்து முடித்ததும் போங்கு சென்று பயிற்சி பெற வேண்டும் என்று கூறி வெளியேறுகிறான். ரசவாத அலுவலகத்திற்குள் உதவியாளர் ஷியோனும் மேலாளரும் அறைக்குள் நுழையும் போது குறைந்த வருமானம் குறித்து புகார் கூறுகிறார். உள்ளே நுழைந்ததும் சியான் உடனடியாக துரத்த தொடங்குகிறான். கிம் ஒரு தரவரிசை ரசவாதி என்பதால் மான்ட்ரோகோராவை பயன்படுத்தி சுத்திகரிக்கப்பட்ட மனா துளைகளை உருவாக்க முடியுமா என்று கிம் கேட்கிறார். சியோன் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரில் சுமார் 2 லிட்டர் தேவை என்று கூறுகிறார். சேரிகளில் மாண்டோரியாக்கள் இல்லை என்பது அவருக்கு தெரிந்ததால் சியான் குப்பை என்று கூறுகிறார் என்று கிம் நம்புகிறார். கிம் சுமார் சாவோன் அடர்த்தியான பேய் சக்தியை கொண்ட சிறிய மாண்டோரியா வேர்களை இழுக்கும் போது கிம் அதிர்ச்சி அடைந்ததால் பொருட்கள் இல்லாததால் சலுகை நிராகரிக்க கிம் தயாராக உள்ளார். இது கிம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஏனெனில் அவை இருப்பதைப் போலவே இப்போது அறுவடை செய்யப்பட்டது. கடலோர பகுதியிலிருந்து வரும் சிறப்பு பொருட்களுடன் கிம்மின் சேவைகளுக்கு பணம் செலுத்த திட்டமிட்டுள்ளதாக சியான் பின்னர் குறிப்பிடுகிறான். பையை கிம்மிடம் கொடுத்து பையின் உள்ளே உள்ள அனைத்தையும் மதிப்பிட சொல்கிறான். கருப்பு முத்துக்கள் தலைமையகம் கூட ஒருபோதும் ஒன்றை பார்க்காததால் அவரை ஊதி போடுகிறது. இது தவிர ராட்சச கிளாம்களும் சிவப்பு பாசியும் உள்ளன. உற்பத்தி கட்டணத்தை ஈடுகட்ட எல்லாம் போதுமானதா என்று சியான் பின்னர் கிம்மிடம் கேட்கிறான். மேலும் அவன் கூறுகிறான், ஆம், உண்மையில் முழு மூலப்பொருட்களும் முழு கட்டிடத்தையும் வாங்க போதுமானது. அதிக மதிப்புள்ள பொருட்களும் மதிப்பிட விலையுயர்ந்த உபகரணங்கள் தேவைப்படுவதால் மதிப்பீடு உபகரணங்களை பெற வேண்டும் என்று உதவியாளர் கிம்மிடம் கூறுகிறான். அதன் அனைத்து மருத்துவ குணங்களும் போய்விட்டன. கிம் மாண்டோரியா ஆராய்ச்சியில் ஆர்வம் காட்டியதால் மட்டுமே அதை அங்கேயே வைத்திருந்தார். அப்போது சியான் மாண்டோரியா இன்னும் உயிருடன் இருப்பதாக குறிப்பிடுகிறான். மேலும் கிம்முக்கு ஆச்சரியம் என்னவென்றால் மாண்டோரியா அதற்கு எதிர்வினையாற்றுகிறார். மாண்டோரியா அதன் பேய் சக்தியை தீர்ந்து விட்டதால் அது ஒரு விசித்திரமான நிலையில் இருப்பதாக சியான் குறிப்பிடுகிறான். கிம் மாண்டோரியாவுக்கு நிறைய மானாவை ஊட்டியதால் என்ன நடக்கிறது என்பதை நம்ப விரும்பவில்லை. ஏதோ நல்ல விஷயம் ஆய்வகத்திற்கு நுழைந்தது, அதனால் தான் அவன் சுற்றி வந்ததாக கூறுகிறான். இதை கேட்டு கிம் ஆச்சரியப்படுகிறான். அவனது உதவியாளர் ஏற்கனவே ஒருவரை தொடர்பு கொண்டு பின்னர் தனது துணை அதிகாரிகளை பற்றி இரட்டையர்களை பற்றி பேசுகிறார். திறன் பயனர்கள் பின்னர் சோனிடம் திரும்பி ரசவாத சங்கத்தின் இயக்குனர் அஞ்சி சாங் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். சியோனை தன்னுடன் கோல் சிட்டிக்கு வர அவன் விரும்புகிறான். மேலும் அவன் அவரை கவனித்துக் கொள்வதாக உறுதியளிக்கிறான். ஆண் தொடர்ந்து கூறுகிறான், சியோனுக்கு கிம்மிடமிருந்து ஒருபோதும் கிடைக்காத ஒரு பிரத்யேக ஒப்பந்தத்தை வழங்க தயாராக உள்ளான். பின்னர் சியான் அன்னிடன் அவரது மூக்கில் உள்ள மருவை பற்றி கேட்கிறான். பாக்டியோ அவனுடைய தாத்தா. சியான் இருவருக்குள்ளும் உள்ள குப்பை ஒற்றுமை தெளிவாக காண்கிறான். ஏனென்றால் பாக்டியோ அவனை ஒரு கைமேராவாக மாற்றிய சோதனைகளுக்கு பொறுப்பான நபர். அவன் ஒரு குப்பை விஞ்ஞானி. குழந்தைகளை பற்றி ஒருபோதும் கவலைப்படவில்லை. மேலும் அவன் பேரனைப் போலவே அவனுடைய மூக்கிலும் ஒரு மறு கூட இருக்கிறது. சியான் அவர்கள் ஒரே மாதிரியானவர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் தருணத்தில் சியான் அன்னேவை மிகவும் ஒளி வீசும் அளவுக்கு முழங்காலில் விழுகிறான். டிடிஏ ஆய்வகம் இன்னும் இருக்கிறதா? சியான் என்ன பேசுகிறான் என்று தனக்கு தெரியாது என்று பதிலளிக்கிறான். பாட்டியா ஒரு மூத்த ஆராய்ச்சியாளராக பணியாற்ற சிமிரோ ஆராய்ச்சி ஆய்வகத்தை பற்றி உண்மையிலே தெரியாதா என்று சியான் மீண்டும் கேட்கும்படி விட்டுவிடுகிறான். ஏதோ அமைதி பரிசை வென்ற போக்ட் உண்மையில் ஒரு சட்டவிரோத ஆய்வகத்தில் பணிபுரிந்ததை கேட்டு அவன் ஆச்சரியப்படுகிறான். இன்னும் தரையில் இருக்கும் ஆண் சியோனை திட்டுகிறான். அவன் வளர்ப்பதற்கு கடினமாக உழைத்ததால் அவரது தந்தையின் பெயரை கெடுக்க வேண்டாம் என்று கூறுகிறான். பல்கலைக்கழகத்தில் அடுத்த தலைமுறை ஓய்வு பெற்ற பிறகும் அவன் தனது முழு செல்வத்தையும் வாயில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நன்கொடையாக வழங்கினான். அதுதான் அவருக்கு அமைதி பரிசை பெற்று தந்தது. திரைக்கு பின்னால் பலரை கொண்ட பிறகு சியான் விழித்தொழுததால் அவன் இன்னும் உயிருடன் இருப்பான் என்று எதிர்பார்த்தான். ஆனால் அவன் மிக விரைவாக இறந்து விட்டான். பின்னர் சியான் இது ஒரு ஜன்னலில் இருந்து விழுந்ததன் விளைவாக ஏற்பட்டதா என்று கேட்கிறான். இது அதிர்ச்சி அளிக்கிறது. ஏனெனில் சியான் முதலில் நடவடிக்கை எடுத்தார். அவன் அந்த நபரை ஜன்னலில் இருந்து தள்ளிவிட்டான். பின்னர் சியான் அன்னையிடம் தனக்கு ஒரு வாய்ப்பு தரப்போவதாக கூறுகிறான். அன்னை திரும்பி சென்று டிடிஏ ஆராய்ச்சி ஆய்வகத்தை பார்க்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். சரியான நேரத்தில் தன்னை கண்டுபிடிக்க அன்னை இங்கு இருப்பார் என்று சியான் தெரிவிக்கிறான். மேலும் அசுர பாகங்கள் அவனது 20 வயதில் அவரது உடலில் காண தொடங்கின. அந்த தருணத்தில் இருந்து என்ன நடந்தது என்பது அவருக்கு உண்மையில் நினைவில் இல்லை. அவன் சுயமாக சிந்திக்க முடியாமல் கட்டளைகளையும் உள்ளுணர்வுகளையும் பின்பற்றி வருவதாக அவன் புரிந்து கொள்கிறான். திடீரென்று அவருக்கு புரிகிறது, ஆய்வகத்தின் பெயர் நீண்ட காலமாகிவிட்டதால் மாறியிருக்கலாம். சிறிது நேரத்திற்கு பிறகு கிம் தனது ஆய்வகத்தில் இருந்து தான் விரும்பும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீருடன் திரும்புகிறான். சியான் ஒரு ஏ ரேங்க் என்றாலும் அவன் அதை பற்றி மிக வேகமாக சொன்னதில் ஈர்க்கப்படுகிறான். சியான் தன்னிடம் உள்ள விலையுயர்ந்த
விலையுயர்ந்த பொருட்களுடன் கூடுதலாக ஒரு பிரத்யேக ஒப்பந்தத்தை வழங்குவதை கேட்கிறான். இதை கேட்டதும் கிம் கண்களில் இருந்து மகிழ்ச்சியின் கண்ணீர் வழியே தொடங்குகிறது. ஷான் அந்த நபருக்கு ஒரு மோசமான விஷயத்தை வழங்கியதாக நினைத்து குழப்பமடைகிறான். ஒப்பந்தம் பின்னர் கிம் தான் சேரிகளில் இருந்து வந்ததாகவும் அவன் இளமையாக இருந்தபோது அவரது பெற்றோர் ஒரு பெரிய தனியார் கடனை பெற்றதாகவும் குறிப்பிடுகிறான். அதை திரும்பி கொடுப்பதாக அவன் உறுதியளித்தான். சியான் அவனுக்காக செய்தது என்னவென்றால் மிகப்பெரிய கருணையாக கருதப்பட்டதால் எவ்வளவு திருப்பி கொடுக்க முடியும் என்று யோசிக்க வைக்கிறது. அந்த பையன் ஏற்கனவே தனக்கு திருப்பி கொடுக்க யோசிப்பதை சியான் நம்ப முடியவில்லை. பின்னர் சியான் கிம்மிடம் அவர்கள் தொடர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று தான் விரும்புவதாக கூறுகிறான். ஒன்றாக எதிர்காலத்தில் கிம்மிடம் இருந்து தனக்கு இன்னும் சில விஷயங்கள் தேவை என்று சியானுக்கு தெரியும். அவனது வேலை முடிந்ததால் திரும்பிச் செல்ல வேண்டிய நேரம் இது என்று அவன் நினைக்கிறான். ஆனால் அவன் இல்லாத நிலையிலும் எதுவும் தவறாக நடக்கவில்லை என்று அவன் நம்புகிறான். வேகம் அவன் அவளை தரையில் வீழ்த்துகிறான். ஆனால் திடீரென்று ஒரு விசித்திரமான தடை அவளை மூடுகிறது. யூபோம் என்ன நடக்கிறது என்று யோசிக்கிறான். கடைசியில் அவளை அடக்க அவள் மீது ஜெல்லிமீன் போர்வையை வைத்து சாவோன் தான் என்பதை அவன் உணர்ந்தான். எல்லோரும் சோனின் வருகையால் நிம்மதியடைந்த யூபோம் அவனிடம் மருந்து கிடைத்ததா என்று கேட்கிறான். அது தன்னுடன் கிடைத்ததாக சோன் அவனுக்கு உறுதியளிக்கிறான். ஜியாவுக்கு ஒரு பாட்டிலை கொடுத்து மற்றொன்றை தனக்காக எடுத்துக்கொள்ள சொல்கிறான். நாரி அவள் அருகில் தூங்குகிறாள். ஜியா ஸ்டம்பியூப்பாகவும் சாவனும் நெருப்பின் அருகே ஒன்றாக அமர்ந்திருப்பதை பார்க்கும் வரை அது ஒரு கனவு என்று நினைத்து கொண்டே இருப்பான். சியான் திரும்பி கியாவை பார்க்கும்போது அவள் கிட்டத்தட்ட மயக்கமடைந்து சியோனை யார் என்று கேட்கிறாள். கியாவின் அலறல் கியாவை தூக்கத்திலிருந்து எழுப்புகிறாள். அவள் அவளுடன் நட்பாக நடந்து கொண்டு நேரத்தை வீணாக்குவதில்லை. பின்னர் யூபோம் ஜியோவிடம் தனது மோனாகாலை சரிபார்க்க சொல்கிறாள். அவள் அவ்வாறு செய்தவுடன் அது முற்றிலும் குணமாகிவிட்டதை அவள் உணர்கிறாள். இதனுடன் கூடுதலாக அவள் முகம் திரும்பியுள்ளது. இருப்பினும் நன்றாக பார்த்த பிறகு ஜியோ இறுதியாக சியான் 17வது எண் என்பதை உணர்ந்தாள். அவள் உண்மையிலேயே 17வது எண்ணை பார்க்கிறாளா என்பதை உறுதிப்படுத்த அவள் அவனது சகோதரியிடம் ஓடுகிறாள். அவன் ஆம் என்று கூறுகிறான். நட்புடன் நடந்து கொள்வதற்கு பதிலாக சியான் இன்னும் சிவப்பு பாசி இருக்கிறதா என்று கேட்பதன் மூலம் ஒளி வீசுகிறாள். யூபோம் இனி சிவப்பு பாசி இல்லை என்று பதிலளிக்கிறான். ஆனால் ஜியா ஆச்சரியப்படுவதில்லை. ஏனென்றால் சியோன் எப்போதும் பச்சதாபம் கொண்ட மிக குறைந்த பச்சதாபம் கொண்ட நபராக இருந்தார். இருப்பினும் அவள் தனது முகமூடியை கலற்றுகிறாள். சாயோன் இதுவரை செய்த அனைத்திற்கும் நன்றி. திடீரென்று நாரி கடலில் ஏதோ மின்னுவதை கவனிக்கிறான். அது ஒரு கடல் தேவதை என்று கியா விளக்குகிறான். வெளிப்படையாக அவை அடிப்படையில் கடலில் ஆழமாக வாழும் கடல் குதிரை. ஆனால் ஜியா மற்றும் யூபம் அவற்றுக்கு கடல் தேவதை என்ற புனைப்பெயரை கொடுத்தார். ஏனெனில் அவை அவற்றுடன் விளையாடும் போது தேவதைகள் போல இருக்கும். வெளிப்படையாக கடல் குதிரைகள் இரவில் மட்டுமே வெளியே வந்து சூரியன் உதிக்கும் போது திரும்பும். சியான் தனது முக்கிய நோக்கத்தை முற்றிலுமாக மறந்துவிட்டான் என்பது அப்போதுதான் தெரிகிறது. பின்னர் சியான் சூரியன் எப்போது உதிக்கும் என்று கேட்கிறான். கியா அது மிக விரைவில் வெளிவரும் என்று கூறுகிறான். இது நடந்ததால் சியான் நீச்சலுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறான். ஆய்வகத்தை பற்றி கேள்விப்பட்டதில்லை. அது நீண்ட காலத்திற்கு முன்பு நடத்தப்பட்ட ஒரு சட்டவிரோத ஆய்வகம் என்று ஆன் குறிப்பிடுகிறான். போக்டியா எப்போதும் இருப்பதாக போங்டாங் டு குறிப்பிடுகிறான். அவரை ஒரு நேர்மையான மற்றும் நேர்மையான ஆராய்ச்சியாளராக இருக்க சொன்னான். அழைப்புக்கு பிறகு சட்டவிரோத ஆய்வகத்தை பற்றி அன்னேவுக்கு எப்படி தெரிந்தது என்று மோங்டு யோசித்து தொடங்குகிறான். ஒரு திரவ உலக மாண்டோரியாவை உருவாக்குதல் மாண்டோரியாக்கள் உறவை பொறுத்தவரை மிகவும் விதிவிலக்கானவை என்பதால் மோங்டு தனது புதிய படைப்பை பற்றி மகிழ்ச்சி அடைகிறான். அவன் ஒரு சிறிய திரவ உலோகத்தை விட்டு சென்றதில் மகிழ்ச்சி அடைகிறான். உலக மாண்டோரியா நாரியை துரத்தி சென்று அவளை விரைவாக கண்டுபிடிக்க முடியும் என்று அவன் உறுதியாக நம்புகிறான். பின்னர் அவர்கள் நாரிக்கு 3 மடங்கு வெகுமதி அளிக்கவும் அனைத்து ஏ கிளாஸ் வேட்டைக்காரர்களையும் ஈடுபடுத்தவும் அவன் கட்டளையிடுகிறான். சியான் பின்னர் அவனிடம் தன் உடலில் உள்ள சாபத்திலிருந்து விடுபட உதவ முடியும் என்று கூறினான். யூபோம் இதை பற்றி ஆர்வமாக இருக்கிறான். மேலும் சியான் யூபோவிடம் ரசவாதியை பற்றி சொல்கிறான். கிம் மிகவும் திறமையானவன் என்று கூறுகிறான். கிம் மந்திரங்களை ஆராய்ச்சி செய்ய வைக்க விரும்புவதாக சியான் கூறுகிறான். தன் நம்பிக்கையை உயர்த்தி கொள்ள அவர்கள் முன்பு தனக்கு எதுவும் செய்யாத போது ஏன் எப்போதும் அவர்களுக்கு உதவுகிறாய் என்று சியானிடம் கேட்கும்போது யூபோம் அழத் தொடங்குகிறான். உயிர் பிழைப்பதை விட முக்கியமான ஏதாவது இருக்கிறதா என்று யோசித்து வைக்கிறது. யூபிக்கும் தன் சகோதரிக்கும் உதவுவதன் மூலம் தான் ஒரு பதிலை கண்டுபிடிக்கப் போகிறேன் என்று நம்புவதாக சியான் கூறுகிறான். இப்போது தெளிவான கடலுக்கு முன்னால் நிற்கும்போது அவரது சகோதரி திடீரென்று தூரத்தில் தோன்றி ஒரு கயிற்றை அவரிடம் எரிந்து அதை இழுக்கச் சொல்கிறாள். அது என்னவென்று தெரியாமல் யூபோம் அதை இழுக்கிறான். ஆனால் அது உண்மையில் மிகவும் கனமானது என்பதை உணர்கிறான். யூபோம் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி அதை கடினமான இழுக்கிறான். மேலும் அவன் கனமான பொருளை தண்ணீரிலிருந்து வெளியே எடுக்கிறான். குவாட்ஸ் அவர்கள் கடல் கண்காட்சியின் அரண்மனையை அடைந்தபோது அது முற்றிலும் அழகாக இருந்தது. ஒரு மஞ்சள் அரண்மனை போல. நாரி சியோனிடம் தனக்கு இது பிடிக்கும் என்று கூறுகிறான். இன்னொரு முறை அரண்மனைக்கு செல்லுங்கள். எத்தனை கற்கள் இருப்பதால் யூபோம் சியோனிடம் கேட்கிறான். அவற்றை எப்படி தனது வீட்டிற்கு மாற்ற திட்டமிட்டுள்ளார்
பின்னர் சியான் அதை பற்றி யோசிக்க தொடங்க வேண்டும் என்று கூறுகிறான். திடீரென்று ஒரு கிளி பறவை அவற்றின் மேலே பறப்பதை காண்கிறான். வழக்கமாக ஒரு கூட்டமாக நகரும் ஒரு பறவை ஏன் திடீரென்று தனியாக பறக்கிறது என்று அவன் ஆச்சரியப்படுகிறான். நாரி கிளியை பார்த்து வியப்படைகிறாள். அது மிகவும் அழகாக இருப்பது அவள் கூறுகிறாள். ஆனால் அவள் அருகில் செல்லும் போது அவள் மனதை மாற்றிக்கொள்ளப் போகிறாள் என்று கியா அவளிடம் கூறுகிறாள். பறவைகள் 4 மீட்டருக்கு மேல் நீளமாகவும் அவை மிகவும் கொடூரமானதாகவும் இருப்பதாக ஜியா கூறுகிறாள். வீட்டில் கிஷோக் இன்னும் தனது மனாவை வளர்த்து கொண்டிருக்கிறான். மேலும் அவனது மோனாகால் உண்மையில் பெரிதாகி வருவதை அவரால் பார்க்க முடிகிறது. அவன் சாதித்ததில் அவன் ஈர்க்கப்படுகிறான். மேலும் ஏ ரேங்க் வேட்டைக்காரராக வேண்டும் என்ற அவரது கனவு நிறைவேறக்கூடும் என்று அவன் நம்புகிறான். உண்மையில் அது நிறைவேறும். தனக்கு பின்னால் உலோக மாண்டோரியா தோன்றும் போது அவன் இதை பற்றி யோசிக்கிறான். விசித்திரமான உயிரினத்தை காணும்போது அவன் பீதி அடைகிறான். ஆனால் அவனது கவலைகள் தீரவில்லை. ஏனெனில் மாண்டோரியாவின் பின்னால் நிற்பது 3 பயங்கரமான ஏ ரேங்க் வேட்டைக்காரர்களும் கூட. வேட்டைக்காரங்க கியோச்சை அவரது வழுக்கை தலையால் அடையாளம் காண்கிறார்கள். மேலும் அவரை கேலி செய்வதில் நேரத்தை வீணாக்குவதில்லை. கியோக் பதவி உயர்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்க சென்றபோது அவர்களே அவரை கொடுமைப்படுத்தியதாக தெரிகிறது. கியோச் பீதி அடைகிறான். தோட்டத்தில் 3 மாண்டோரியாக்கள் தங்கள் நிலைப்பாட்டில் நிற்கிறார்கள். அவர்கள் அதை மிகவும் நாகரிகமான முறையில் செய்கிறார்கள் என்பதை அவன் திடீரென்று உணரும் போது வேட்டைக்காரங்க மாண்டோரியாக்களை பற்றி உற்சாகமாக இருக்கிறான். ஏனெனில் அவர்கள் எவ்வளவு மதிப்புள்ளவர்கள். ஆச்சரியப்படும் விதமாக யூபோவும் கியாவும் ஒரே நேரத்தில் வீட்டிற்கு வருகிறார்கள். சியானின் வீட்டில் யார் பிரச்சனையை ஏற்படுத்துகிறார்கள் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அப்போது கிளிக்கட்டும் பறவை சியான் அடக்க முயற்சிக்கும் போது அதை அடித்து நொறுக்கியது. அவரது வீட்டிற்கு செல்ல இருவரும் சியானை விட முன்னதாகவே போயிருந்தனர். இதோட இந்த சீசன் முடியுது. உங்கள நான் அடுத்த புதிய சீரியஸ்ல பார்க்கிறேன். அப்படியே அந்த லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.